ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். போன வாரம் நான் பேசும்போதே ஹவு டு ஓவர் கம் டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், சோர்வும் விரக்தியும் ஏன் வருது, அதை எப்படி நம்ம மேற்கொள்றது அப்படின்றத நம்ம எடுத்தேன் நான் போன வாரம். ஆனால் அதை முடிச்ச பிறகும் எனக்குள்ள இது நிறைய காரியங்கள் இதில் இருக்கிறத நான் பார்த்தேன். அதனால அதை கண்டினியூ பண்ணணுன்ற தோணுச்சு எனக்கு. ஏன் சோர்வு வருது, விரக்தி வருது அப்படின்னு அது சுருக்கமாக போன வாரம் என்ன சொன்னேன்னா, நம்ம ஆத்மாவில் மனதுக்கு கீழே சித்தம், சித்தத்துக்கு கீழே உணர்ச்சிகள் இருக்கணும். சோர்வு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கீழே இருக்க வேண்டிய உணர்ச்சிகள், இந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணுறதுன்னா மைண்டுக்கு மேலே போயிடுது. மைண்டுக்கு மேலே போகும்போது மைண்டுக்கு மேலே அந்த எமோஷன்ஸ் போகும்போது மைண்டுடைய கண்ட்ரோல் போயிடுது. அப்போதான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை, போஸ்ட்போன் பண்ண ஆரம்பிக்கிறோம் காரியங்களை. அதுக்கப்புறம் வெறுப்பு வருது எல்லாத்துலேயும், இது ஏன் செய்யணுன்ற மாதிரி. அதனால தான் அந்த விரக்தி வருது. ஸோ டிப்ரெஷன் ஃபஸ்ட்டு வருது. நாள் ஆக 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 என்ன ஆகும்னா, மாதங்கள் ஆக அது அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இது நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியாத பிள்ளைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆக்கும்போது சோர்வு உண்டாகும். ஏன்னா அந்த பிள்ளைங்க, நம்ம சொல்றது நல்லது சொல்றோம் பெற்றோர், ஆனால் அந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளாம அது போகும்போது அது ஒரு பிளெஸ்ஸிங் இல்லாத ஒரு ட்ராக், அது வழி. அதை அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளாத போது நமக்கு சோர்வு உண்டாகுது. ஒன்று, நம்ம பேச்சை கேட்கலையேன்றத, நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணலையேன்னு. அடுத்தது, அதுக்கு தவறான வழிக்கு போகுதே அப்படின்ட்டு. நம்ம நல்லது சொல்றோம், அதை புரிந்து கொள்ள முடியலையே, நம்ம பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியலைன்றது இன்னும் வருத்தத்தை தரும். அடுத்து, செல்ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆக்குறது. பிள்ளைகள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அது எல்லாம் காமன் ஆயிடுச்சு. செல்ஃபோன் சின்ன வயதில் என்ன பண்ணாங்க, இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தாய்மார் இந்த செல்ஃபோனை கொடுக்குறாங்க. சாப்பிட வைக்கணும், இது செல்ஃபோனை கொடுத்தா சாப்பிடுன்றதுக்காக செல்ஃபோனில் விளையாடுறது கொடுத்தா கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா அந்த செல்ஃபோனுக்கு அடிமையாயிருது. அதிலிருந்து இன்னைக்கு பெற்றோரால் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர முடியல. இது எந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் விர்ச்சுவல் வேர்ல்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு இல்லாத ஒரு உலகத்தில் போய் அதில் செஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ்லேயே லைப்ரரியை யூஸ் பண்ணுற பிள்ளைகள் இல்லைன்றாங்க. ஏன்னா செல்ஃபோனில் தான் எல்லாம் அடிமையாக இருக்கிறாங்கன்றாங்க. முழுக்க முழுக்க முதல்ல சின்னதில் ஒன்றும் தெரியல, சின்ன வயசில் அது அந்த அனிமேஷனில் எனக்கு அந்த பிடிச்ச கேரக்டர் அது இதுன்னு சொல்லும்போது, கடைசியில் அவங்க அதுதான் மெயினாக இது பண்ணிட்டு படிப்பை விட்டுறாங்க. படிப்பில் உள்ள அட்டென்ஷன் போயிடுது, படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போயிடுது, படிப்பில் நாட்டம் இல்லாமல் போயிடுறாங்க. ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணுன்றதெல்லாம் புரியாமல் போய் இருக்கும்போது, இதை பார்க்கும்போது பெற்றோர் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. அவங்களால என்ன செய்யணும் தெரியல. இந்த பிள்ளைகளை எப்படி அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்றது தெரியல. ஏன்னா வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத பிள்ளைங்க, இவங்க என்ன பண்ணனே தெரியல பெற்றோருக்கு. இப்படி செல்போனில் இந்த பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னொன்று பெற்றோர் அட்வைஸ் பண்ணுறது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது நிமித்தம் பெற்றோர் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. பின்னாடி இந்த பிள்ளைகள் அடைய ஆகிடுது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அவங்களுக்கு படிப்பெல்லாம் மங்கி போயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு ஷார்ப்பாக இருக்க வேண்டிய பிரெயின் மறத்து போன மாதிரி ஆகிடுது. வெறும் இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இந்த செல்ஃபோனில் நீ பார்க்குறது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான். இது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது எஜுகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இவங்க ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அது ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் தான் இருக்குது.
அதை வந்து இந்த பிள்ளைகள் ரொம்ப அதே பார்த்துக்கிட்டு கிடக்குங்க. ஸோ அப்போ என்ன ஆகுங்க அப்படின்னா, மைண்டு வந்து ஒர்க் பண்ணுறது இல்லை. ஒரு சின்ன கணக்கு கூட போட வர மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு. முன்னாடியெல்லாம் எல்லாமே எழுதி 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 கணக்கு போடலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கால்குலேட்டர் வந்த பிறகு கால்குலேட்டரில் போட்டு போட்டு வந்த பிறகு கொஞ்சம் மைண்டு டல் ஆயிடுச்சு. இப்போ மொத்தமும் டோட்டலாகவே மைனஸ் ஆயிருச்சு. ஸோ பிள்ளைங்க பழைய மாதிரி இல்லை. ஸோ அப்போ அவங்க என்ன பாடம் பாடம் எப்பவுமே படிக்க சொல்றியா அப்படின்ற மாதிரி, இல்லை படிக்க வேண்டிய நேரம் நீ படி, விளையாட வேண்டிய நேரம் விளையாடுன்னு. ஃபிசிக்கலாக வெளியே போய் விளையாடுறதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இவங்க ஃபிசிக்கலாக வெளியே போய் பிள்ளைங்க மற்ற பிள்ளைகளோடு விளையாண்டா நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஹியூமன் பீயிங், ரியல் ஹியூமன் பீயிங்ஸோட போய் இவங்க மிக்சப் ஆனாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இவங்க வெறும் இந்த செல்ஃபோனில் இது வந்து ஒரு மோனோலாக் மாதிரி தான். ஒரு காரியத்தை இவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஒரு காட்சி பொருள் தான் இது. அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்து பேசினா கூட புதுசாக ஒரு காரியம் பேச போகிறதில்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒருத்தரை வந்து ஒருத்தரோட ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசும்போது அங்கே புதுசாக ஒரு இன்னோவேட்டிவான ஒரு திங்கிங் இருக்கும், ஃபீலிங் இருக்கும், இமேஜினேஷன் இருக்கும். அப்படி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பிள்ளைகள் வந்து வெளியே போய் விளையாடணும். மற்ற பிள்ளைகளோட போய் விளையாண்டு அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, அப்போ தான் இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது. சரி, இதெல்லாம் என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, டிப்ரெஷன் வருது. ஏன்னா இவங்க வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடுது. ஆர்டர் பண்ணி அதுக்கான ரெகக்னேஷன் இருந்தால், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அப்ரிசியேஷன் அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நல்லா இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்காத போது எவ்வளோதான் ஆர்டர் பண்ணாலும் அது வந்து அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்காத போது சோர்வு வர ஆரம்பிக்கும். ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கிறது, ஒரே பொசிஷனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்காதவன்லாம் மேலே போவான், நல்லா ஆர்டர் பண்ணுறவனுக்கு அதுக்கான ரிவார்டு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சோர்வுக்குள்ள உண்டாக்கும். அதுக்கப்புறமா அங்கே மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்ஷியாலிட்டியாக நடந்துக்குவான். அவனுக்கு அவனை யார் ஃபேவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவன் எல்லாம் பண்ணுவான். அப்படி பார்ஷியாலிட்டி பண்ணும்போது அது ஒரு சோர்வு உண்டாக்கும். அதுக்கப்புறம் சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக பழகிற கொலீக்ஸ், ஒரு உண்மையான அன்போட பழகாத கொலீக்ஸை பார்க்கும்போது இன்னும் சோர்வு உண்டாகிறது. அப்புறம் எனிமிட்டி, கூட வேலை பார்க்குற கொலீக்ஸோட உள்ள எனிமிட்டி, ஜெலசி. ஸோ இதெல்லாம் ஒரு உண்மையான அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இது டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். ஃபேமிலியில் அதே தான். கூட இருக்கிறவங்களை வந்து நல்ல ஒரு உண்மையான அன்பு இல்லாத போது, ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது கடைசி காலம், அன்பு தணிந்து போகும்ன்றது பைபிளில். அது மாதிரி தாய் தகப்பனுடைய அன்பு கூட பார்ஷியாலிட்டி ஆயிடுச்சு. 3 பிள்ளைங்க இருந்தால் 3 பிள்ளைகளை ஒரே மாதிரி நேசிக்கிறது இல்லை, 4 பிள்ளைங்க இருந்தால் 4 பிள்ளைகள் ஒரே மாதிரி நேசிக்கிறதுலாம் போயிடுச்சு. அப்போ அங்கே பார்ஷியாலிட்டி வரும்போது மனுஷனுக்கு அது சோர்வு உண்டாக்குது. காமன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இல்லை. எல்லாம் க்யூவில் நின்று வரிசையாக போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல யாரோ குறுக்க 4 பேர் பூந்து போகும்போது அது சிஸ்டம்ன்றது இல்லாமல் போயிடுது. எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்குது. அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஆஃபீஸாக இருக்கட்டும், எந்த இடம்னாலும் கரப்ஷன் வந்துருச்சு. திருட்டு, அதிகமாக திருடு, இதெல்லாம் வந்து கொள்ளைன்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு சோர்வு உண்டாக்குது. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறோம், இல்லை டாக்ஸியில் போனால் கூட என்ன மீட்டர் இருக்குதோ அதை கொடுங்க அப்படின்ற ஆட்கள் இல்லை, கூட கேட்குறவங்க தான் இருக்கிறான். அது ரொம்ப அது சோர்வு உண்டாக்குது. ஏன்னா வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோமேன்றது நம்மளுக்கு சோர்வு உண்டாக்குது. இப்போ சர்ச்சின்னு போயிடோம்னா அங்கே கூட கரப்ஷன் இருக்குது, பார்ஷியாலிட்டி இருக்குது, பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் அப்படி இருக்கும்போது இப்போ எங்கே தான் நம்மளுக்கு ரெமடின்னு இல்லை.
ஒரு கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எங்கேயுமே பார்க்க முடியல. அது அந்த காலம் ஆகி போச்சு. காமராஜர் வாழ்ந்த காலம், கக்கன் வாழ்ந்த காலம்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாம ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கும் ஆலோசனை தேவை, பெற்றோருக்கும் ஆலோசனை தேவை. ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு எப்படின்னா, பிள்ளைகளோட பேசணும் பெற்றோர். பெற்றோர் அந்த படிப்பை பற்றி, வாழ்க்கையை பற்றி, பெற்றோருக்கும் அவங்களுக்குள்ள அந்த பிள்ளைகளுக்குள்ள உறவை பற்றி, எதிர்காலம் குறிச்செல்லாம் அவங்க விளக்கி சொல்லணும் பிள்ளைகளுக்கு. நீ ஏன் நல்லா படிக்கணும், இப்போ நீ படித்தாதான் அடுத்து நீ மேலே லெவலில் படிக்க போக முடியும், அங்கே நல்ல மார்க் வாங்கினாதான் அதுக்கு மேலே நீ நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். படிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுவ, ஃபிசிக்கலாக போய் நீ வேலை பார்க்கணும், அன்னைக்கு நீ வசதியாக இருக்கணும்னு நினைப்பான முடியாது, நல்லா படித்தாதான் நீ மேலே வர முடியும்னு சொல்லி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பிள்ளைகள் செல்ஃபோனில் இருக்குது, செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்குது என்று நம்ம வேலையை பார்ப்போன்னு பார்த்துட்டே இருந்தா, நாளைக்கு இந்த பிள்ளைகள் கஷ்டப்படும் போது அந்த பிள்ளைகளோட பெற்றோர் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா பெற்றோர் சந்தோஷமா இருக்க முடியும். பிள்ளைகள் வருத்தப்பட்டா பெற்றோர்களால் சந்தோஷமா இருக்க முடியாது. நல்லா படிச்சிருக்கலாமே, ஏம்மா நீ படிக்க வைக்கல, நல்லா நீ படிக்க சொல்லியிருக்கலாம்ல, என்னை நீ கண்டிச்சு வளர்த்துருக்கலாம்லன்னு. ஏன்னா அதான் நீதிமொழி 22:6 இருக்கு, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, முதிர்வேலும் அதை விடாதிருப்பான் இருக்கு. அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம கொண்டு வரணும். சின்ன வயசுல இருந்தே ஒரு டிசிப்ளினுக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வரணும். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் முதலாவது கவர்மெண்ட் என்னை வணங்குனாரு, என்னை தவிர ஒரு தெய்வம் இல்லை, என்னை வணங்குனாரு. அடுத்து தாய் தகப்பனை கனம் பண்ணுனாரு. அது நீ உன் தாய் தகப்பனை கனம் பண்ணினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லை, அது ஒரு கட்டளை, கமாண்ட். அது ஏன் அந்த கமாண்ட் பண்ணினாரு? தாய் தகப்பனை கனம் பண்ணா, தாய் தகப்பனை நேசிச்சாதான் அவங்க சொல்றதை கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் அப்படி இல்லை, அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ வச்சிடுறோம். நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஆயிடுது, பெற்றோருக்கும் அவங்களுக்கும். அந்த பிள்ளைகள் செல்போன்லயே பார்த்துட்டு உட்காந்துருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 3 பிள்ளைங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. 5 பேரும் செல்ஃபோன்லேயே பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை இறங்குற வரைக்கும். அவங்கவுங்க உலகத்தில் சஞ்சரிக்கிற மாதிரி அப்படி இருக்குது. பேசுங்க, உங்களோட பிள்ளைகளோட உட்காந்து பேசணும். இந்த பந்தம் கடைசி வரைக்கும் இருக்கணும். இன்னொன்று, பைபிள் என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இந்த இப்போ ஜோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, தானியேலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, எஸ்தருடைய வாழ்க்கையில் எப்படி என்ன ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எப்படி ஆசீர்வதிச்சு கொண்டு போனாரு, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. வேல்யூஸ் தான் ரொம்ப முக்கியம். இன்புட் இருந்தால் தான் அந்த பிள்ளைகள்லேருந்து அவுட்புட் எதிர்பார்க்க முடியும். நம்ம பார்ட் என்ன, அஸ் அ மதர், அஸ் அ ஃபாதர், பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் முக்கியம். டெய்லி அந்த பிள்ளைகளுக்கு மானிட்டர் பண்ணணும். சின்ன வயசுல சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும், 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு மதர் தான் பெஸ்ட் டீச்சர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்றதெல்லாம் விஷயம் கிடையாது. தாய் தான் ஒரு சிறந்த ஆசிரியை. ஒரு தாய் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பிள்ளைக்கு வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நல்லா சொல்லி கொடுத்து 8th அப்புறம் அந்த பிள்ளைய மானிட்டர் பண்ணணும். இன்னைக்கு என்ன நீ படிச்ச, இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்ப பண்ணும்போது இதை முடிச்சிட்டியா, இது சொன்னிய ஹோம்ஒர்க் இன்னைக்கு இதை முடிச்சிட்டியா, என்ன டெஸ்ட் இருக்குது, இதுக்கு இல்லாம இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப தாய் தகப்பனுடைய கடமை என்ன பிள்ளைகளை குறித்து? பிள்ளைகளை சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையா, அது அந்த தாய் கையில தான் இருக்குது. ஏன்னா அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டு வாழ்னாரு, நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டு வாழ்னா
அந்த தாய் தான் அந்த பிள்ளைய வந்து வாழ்க்கையை கட்டணும். அந்த முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை எடுத்து சொல்லணும் அந்த பிள்ளைகளுக்கு. எதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தடையா இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு வந்து இந்த மாதிரி நீ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, உன்னால அட்டென்டிவா இருக்க முடியல, அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு. நீ இவ்வளவு நேரம் நீ விளையாடு, இவ்வளவு நேரம் நீ படிக்கணும், இவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்ணணும், ஃபேமிலி ப்ரேயரு, நீ தனியா ஜெபிக்கணும், தனியா பைபிள் படிக்கணும். அப்ப ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு அதை கொடுக்கணும். அந்த ஸ்பிரிட்ல அந்த பிள்ளைகள் வளரணும். மாம்சத்துல வளரக்கூடாது, ஸ்பிரிட்ல வளரணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, தாய் தகப்ப முன்மாதிரியா இருக்கணும். இவங்க தனியா ஜெபிக்கிறோம், அதை பார்க்கணும் அந்த பிள்ளைங்க. இவங்க தனியா பைபிள் படிக்கிறத அந்த பிள்ளை பார்க்கணும். அதே மாதிரி ஃபேமிலி ப்ரேயர் வந்தா கரெக்டா குறிப்பிட்ட நேரம் நல்ல ஃபயரா இருந்து ப்ரே பண்ணணும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அது அந்த பழக்கம் வரும். பெற்றோர்கிட்ட இருந்து தான் அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் கத்துக்குவாங்க. ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கிடலாம் அந்த பெற்றோர் எப்படி ஜெபம் பண்றாங்க வீட்டுலன்னு. அப்ப அந்த மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிக் கொடுக்கணும், தடைகளை சொல்லிக் கொடுக்கணும். நீ இந்த மாதிரி இருந்தேன்னா எப்படி போவ, இப்படி நல்லா படிச்சாதான் நீ வாழ்க்கையில மேல போக முடியும், நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவருக்குள்ள நேரத்தை நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் பாதத்துல உட்காரணும், அப்பதான் அந்த பைபிளை நல்லா படிக்கணும், அப்பதான் உனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வரும், நல்ல ஒரு வந்து கிராஸ்பிங் பவர் வரும், மெமரி பவர் வரும். நல்ல எழுதுறாங்களா, நோட்ல என்ன எழுதியிருக்காங்க, அவங்க எழுத்து எப்படி இருக்குது, நம்ம பிள்ளை நம்ம தான் பார்க்கணும் முதல்ல. அப்படி பார்த்து நாங்கள் டீச்சர் பார்த்துக்குவாங்களா இல்லை, அந்த ஸ்கூல் பார்த்துக்கலாம் இல்லை. அவங்க 50 பிள்ளைங்க இருக்கு, அந்த 50 பிள்ளைய அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைய நம்ம தான் ட்ரெயின் பண்ணி டியூன் பண்ணி தூக்கி நிறுத்தணும். அவங்க நேரம் எத்தனை மணிக்கு படுக்கணும், எத்தனை மணிக்கு எழுப்பணும் சொல்லி கொடுக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா அப்ப என்ன பண்ணா ஒவ்வொன்றும் சொல்லணும். அப்புறம் நீ வந்து இதை செய்யி, அதை செய்யி, பல்லு விளக்கு, போய் குழி, நீ ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுவே அந்த டிசிப்ளினுக்குள்ள நம்ம தான் கொண்டு வரணும் பிள்ளைகளை. அதே மாதிரி பெற்றோர் என்ன பண்ணணும்னா பிள்ளைகளை புண்படுத்தாம பேசணும். பிள்ளைகளை எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணணும், அதே நேரத்தில் கண்டிக்கவும் செய்யணும். நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அப்ப தெரிஞ்சுக்குவாங்க, இந்த காரியங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளை பாராட்டுறாங்க, நம்ம டிசிப்ளினா இருந்தோம்னா பாராட்டுறாங்க, நம்ம அவங்க சொல்லாமலே நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கும் போது செல்ஃப் டிசிப்ளின்ல வரும்போது நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்க. அப்ப வந்து சொல்லணும், யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது, மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒருவேளை கூட பிறந்த பிள்ளைகள்னா அவனை பார்த்தியா அவளை பார்த்தியான்னு சொல்லக்கூடாது, உன் தங்கச்சியை பார்த்தியா உன் தம்பியை பார்த்தியான்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்றது மாதிரி ஒரு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது. கம்பேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நல்லா அட்வைஸ் பண்ணக்கூடாது. கவுன்சில் வேற, அட்வைஸ் வேற. அட்வைஸ்ன்றது சும்மா அப்படி தூக்கி போடுற மாதிரி, கவுன்சில்ன்றது அந்த நேரத்துக்கு எப்போ பேசணுமோ அப்போ பேசணும். நல்லா அவங்கள வந்து நல்ல மூடில் இருக்கிற மாதிரி வச்சு சொல்லணும், உனக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதிகமாக கேர் எடுக்கணும். இது மாதிரி பெற்றோர் வந்து விரக்தி அடைஞ்சிட்டு எக்கேடு கட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. எக்கேடு கட்டுப்போ, எனக்கா கஷ்டம், உனக்கு தான் கஷ்டம், நீ தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட போற அப்படின்னு போயிடக்கூடாது. இப்படி விட்டேத்தியா விட்டுறக்கூடாது. அப்படி விட்டோம்னா நாளைக்கு கஷ்டப்படும்போது அந்த பிள்ளைய கஷ்டப்படும்போது நமக்கு தான் அது கஷ்டமா இருக்கும். பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, கண்டிக்கணும், அடிக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். அது மாதிரி பிள்ளைகளுடைய கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணணும். அந்த பிள்ளைகளை வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்லணும், உனக்கு ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் உன் கூட இருந்து உன்னை நடத்துவார், நீ நல்ல பைபிளை படி, அப்போ உனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஏன்னா ஆண்டவர் வந்து அதில் பேசுவார், உன்னோட வசனத்தின் மூலமாக உன்னோட பேசுவார். அப்படி வந்து என்கரேஜ் பண்ணணும் பிள்ளைகளை, உங்களை பயப்படுத்தக்கூடாது. அந்த சில நிறைய பேர் வீட்டில் என்னன்னா பிள்ளைகளை வருஷம் முழுக்க விட்டுருவாங்க, கடைசி நேரத்தில் மார்க் வாங்கின உடனே ஏன் மார்க் வாங்கலன்னு போட்டு அந்த பிள்ளைகளை போட்டு ரொம்ப கடிச்சிக்குவாங்க. வாழ்க்கை முழுக்க அந்த அந்த நாள் முழுக்க அத்தனை வருஷமும் அந்த நாள் முழுக்க நீங்கள் கூட இருந்தீங்களே இந்த பிள்ளைகளோட, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளை நீங்கள் அப்படியே மானிட்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ வாங்குவாங்கன்னு. நிறைய தாய்மார்கள் சொல்லுவாங்க, இந்த இதில் வந்து நல்லா வாங்கிடுவான், இந்த மார்க் இதில் கரெக்டாக வாங்கிடுவான், இதில் நிறைய வாங்குவான் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து
எப்படி படிச்சிருக்காங்கன்ட்டு வீட்டில் எழுத வச்சு பார்க்கணும். பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளே எழுத வச்சு பார்க்கணும், எழுதுன்னு சொல்லி. இது எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய காரியத்தையே பார்த்துக்கிட்டோன்னா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக இருக்காங்க. அவங்களுடைய ஆஃபீஸ் மேட்டர் தான் அவங்களுக்கு முக்கியம். பிள்ளைகள் எப்படி இருக்குது அது அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இல்லைன்னா அதுக்கு பொறுப்பு தாய் தகப்பன் தான். மெயின் தாய் தான். அவங்க தான் அந்த பிள்ளையை அரவணைச்சு உட்கார வச்சு அந்த எழுத்து அழகா இருக்கா என்னன்னு போய் பார்க்கணும். ஸ்கூல்ல போய் விசாரிக்கணும் டீச்சர்ஸ்ட, பிள்ளைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எதில் ஏரியாவில் வீக்காக இருக்காங்க, எதில் அவங்க நல்லா படிக்கிறாங்க. அப்படி க்ளோஸ் அவங்களோட வாக் பண்ணணும், பிள்ளைகளோட கூட இருக்கணும். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்மளை யோசித்து பார்க்கணும். இந்த பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும், வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் மை சைல்டு. என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும்னு ரொம்ப வெறுமன புத்திமதி மட்டும் சொல்லிடக்கூடாது, ஹெல்ப் பண்ணணும். அந்த பிள்ளை எதில் வீக்காக இருக்கோ அதில் டியூஷன் வைக்கணுமா அதை டியூஷன் வைக்கணும். சரி டியூஷனில் சேர்த்து விட்டான் அவ்வளோதான், எனக்கு பணத்தை கட்டினா போதும்னு இருக்கக்கூடாது. அந்த டியூஷனில் அவங்க நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டியூஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, அங்கே அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் பார்க்கணும். தடைகள் உண்டாகும் வாழ்க்கையில். தடைகள் உண்டாகும் போது இது எதனால என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். ஒரு காரியம் தடையாகுதுன்னா எதனால அந்த தடை வருது. மற்றவங்க சொல்லுவாங்க, இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊழியத்தில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க இது பாவம்ன்றவாங்க, இது சாபம், பரம்பரை சாபம்ன்றவாங்க, இது சூனியம்ன்றவாங்க, இது ஒரு ஏவலி நாவின்றவாங்க. நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சு இது நீங்கள் பைபிளை படிச்சீங்கன்னா ஆண்டவர் அந்த வேதத்துலேருந்து உங்களோட பேசுவார். நம்ம மிச்சவங்க ஊழியக்காரங்க செய்கிறதெல்லாம் செகண்டரி தான், அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். ஃபஸ்ட்டு நமக்கே தெரியும். நம்ம ஜெபிக்கணும். நல்லா நம்ம ஜெபிச்சு நம்ம ஆசீர்வாதத்துக்கான பாத்திரமாக இருக்கணும். அதுக்கு அடுத்து தான், அதுக்கு மேலே ஹெல்ப்புக்கு தான் ஊழியக்காரங்க. பேசிக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, நம்மளுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது, நம்மளுக்கும் கர்த்தருக்குள்ள உறவு எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்குள்ள உறவு எப்படி இருக்குது. சின்ன பிள்ளைங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜெபிக்கணும், வளர வளர அதுக்கேற்ற மாதிரி ஜெபிக்கணும், அவங்கள ஜெபிக்க வைக்கணும், வீட்டில் ஜெபிக்க சொல்லி கொடுக்கணும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பையன், வளர்ந்த பையன், அவன் ஜெபிக்க சொன்னால் இப்போ அவன் எல்லாம் நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. ஜெபிக்க சொன்னால் அவன் 6ஆம் கிளாஸில் பண்ண ஜெபத்தை பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் காலேஜ் படிக்கிற பையன், அவன் 6ஆம் கிளாஸில் எப்படி ஜெபம் பண்ணுவானோ அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம், அவங்க குடும்ப ஆவிக்குரிய நிலைமை அவ்வளோதான். ஸோ உங்கள் பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணுது அதை நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும். ஆண்டவரோட பேசுகிற காரியம் அது. சின்ன குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நல்ல மெச்சூரிட்டி கொண்டாடணும் பிள்ளைகளுக்கு. நல்ல வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. அதுதான் வல்லமையாக ஜெபிக்கிறது. நல்லா பவர்ஃபுல்லாக ஜெபிக்கணுமா, உடனே நிறைய டங்ஸில் போட்டு கத்தி ஜெபிக்கிறது அதான் பவர்ஃபுல் ஜெபம் கிடையாது. வேதத்தின் வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இப்படி சொல்லியிருக்கிறீரே, இப்படி சொல்லியிருக்கிறே, ஏசாயில இப்படி சொல்லியிருக்கிறீரே, எரேமியால இப்படி சொல்லியிருக்கிறீரே, எஸ்தர் புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்கிறீரே, ரூத்து புஸ்தகத்தில் இப்படி சொல்லியிருக்கிறீரே, அப்போஸ்தலர் நடபடிகள் இப்படி சொல்லியிருக்கிறீரே, மத்தேயில் இப்படி சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஜெபமே வசனமா இருந்ததுன்னா அதுதான் வல்லமையான ஜெபம். ஸோ உங்க பிள்ளைங்க ஜெபத்துல எவ்வளவு வசனம் வருது, எத்தனை வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறாங்க அதை பார்க்கணும். எப்படி பிரைஸ் பண்றாங்க, என்னெல்லாம் சொல்லி பிரைஸ் பண்றாங்க, எவ்வளவு அதுல வாக்குத்தத்தங்களை சொல்றாங்க, ஆண்டவரை பத்தி அவங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றது அவங்க பிரைஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். நம்ம ஏன் தடைகள் வருது, நம்ம குடும்பத்துல ஏன் தடைகள் வருது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் உட்காந்து. அப்போ அனலைஸ் பண்ணணும்னா உலக பிரகாரம் மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து எவ்ரிடே எழுதுவாங்க. பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லீடர்ஸ் எல்லாம் செல்ஃப் அனலைசிஸ்னுவாங்க. உட்காந்து ஒவ்வொரு நாளும் நைட்டில் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு செஞ்ச காரியமெல்லாம் என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சுருக்கணும், என்ன செய்யலை, எதை தப்பாக செஞ்சிட்டாங்க, எங்கே கரெக்ட் பண்ணணும், எந்த ஏரியாவில் அவங்க வீக்காக இருக்கிறாங்க, எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு ஒரு செல்ஃப் அனலைசிஸ் எழுதுவாங்க. நமக்கு ரொம்ப சிம்பிள்.
ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு இந்த காரியத்தை நீ இப்படி செய்யணும்னு இப்படி செய்யலை, இந்த காரியத்தில் நீ இப்படி நடந்திருக்கும்னு இப்படி நடக்கலைன்னுவார். அது ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஐ எம் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஐ எம் யுவர் ஹெல்ப்பர், ஐ எம் யுவர் ஸ்ட்ரென்தனர்ன்றார். நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்றது நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நம்ம அதில் சோர்ந்து போயிடுவோம். உங்களுக்கு இது சாபங்க, இது பரம்பரை சாபம்னுவாங்க, அவ்வளவுதான். இதுக்கு இப்படி முன்ன மாதிரிலாம் மெத்தடில் ஜெபம் பண்ணணுவாங்க. அப்போ நம்ம இவ்வளவு நாள் வந்த ப்ராக்ரஸ் ஒன்றுமெல்லாம் போச்சோன்ற ஆயிரும். நம்மளுக்கு தோத்து போயிட்டோமோ, நம்ம ராங் பாத்தில் போயிட்டோமோ, தவறாக போயிட்டோமோன்ற மாதிரி ஆயிரும். நம்ம நல்லா ஜெபம் பண்ணி நல்லா பைபிள் படித்து ஆண்டவரோட நல்ல உறவுல இருந்தோம்னா மிச்சவங்க சொல்றது வேதத்தின் அடிப்படையில் இருக்குதான்னு பார்ப்போம். அதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது ப்ராஃபஸியாவே வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய ப்ராஃபட் சொன்னாலுமே பைபிள் பேஸ்டா இருக்கா, வேதத்தின் அடிப்படையில சொல்றாங்களா, வேதத்துல இருக்கிற மாதிரி. அப்ப நமக்கு நம்ம மனசு ஒண்ணு சொல்லும், மனசாட்சி ஒண்ணு சொல்லும். அப்ப நம்ம மனசாட்சி சொல்றத கேட்கணும். மனசாட்சி தெரியும். நம்ம மனசாட்சிக்கு நான் எப்படி ஜெபம் பண்றேன், இது சஃபிஷியண்டா இருக்குதா, என் ஃபாஸ்டிங் சஃபிஷியண்டா இருக்குதா, என் ப்ரேயர் சஃபிஷியண்டா இருக்கா, என்னோட பைபிள் மெடிடேஷன் சஃபிஷியண்டா இருக்குதா, அதுல நான் ப்ராக்ரஸ் ஆகிறேனான்றது நம்ம மனசாட்சிக்கே தெரியும். வேற ஒருத்தர் சொல்ல தேவையில்லை. நமக்கு எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் இருக்குதான்னு பார்க்கணும். பைபிள் எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவும் ஆண்டவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஆண்டவருடைய ப்ரையாரிட்டியும் எந்த அளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்ற பார்க்கணும். அதனாலதான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு தேவையான எண்ணத்தை உண்பு, எண்ணத்தை குடிப்பு, எண்ணத்தை உடுத்துவோம், இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்ட்டார். டே டு டே லைஃப் எல்லாமே உனக்கு உன் நீடெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ தேவைக்கு அதிகமாகவே நான் செய்வேன்ட்டார். அப்ப தேவனுடைய ராஜ்யம்னா ஆண்டவர் எப்படி ஒரு காரியத்தை செய்வார், எப்படி நடத்துவார். நீங்க அப்ப உங்களுக்கு இந்த சோர்வுல இருந்து வெளியே வந்துருவீங்க. உங்களுக்கு எதுவுமே அதே சூழ்நிலை தான் இருக்கும். உங்களுக்கு யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருப்பாங்க, உங்களை ரெகக்னைஸ் பண்ணாம இருப்பாங்க, உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் கொடுக்காம இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, என் கர்த்தர் என்னோட இருக்கிறார், என் இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார். இது எப்படி வரும்? நீங்க பைபிள் படிச்சாதான் இது வரும். இந்த கான்ஃபிடன்ஸ், இது ஃபெய்த். இந்த ஃபெய்த் நம்ம கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், தைரியத்தை தரும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ட்டு போனாங்க தீக்குள்ள. அக்னிக்குள்ள அவங்க போகும்போது அவங்களுக்கு தெரியாது அங்க ஆண்டவர் காத்துட்டு இருக்காரு, இவங்களை காப்பாற்ற போறாருன்னு தெரியாது. இவங்க போனது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உள்ள போனாங்க அக்னிக்குள்ள. ஆனா அங்க ஆண்டவர்களை காப்பாத்தினாரு. இந்த காரியம் நமக்கு என்னையும் அப்படி போல என் கர்த்தனை காப்பாற்றுவார். அது பிளைண்டா வரக்கூடாது. அதுல என்ன ரகசியம் இருக்குது? அப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது? அந்த உறவு எனக்கு இருக்கா? யோசேப்போடு போத்திபார் வீட்டில் இருந்தாரு, சிறைச்சாலையில் இருந்தாரு. அப்ப யோசேப்போட இருந்தாருன்னா யோசேப்புக்கும் கர்த்தருக்குள்ள உறவு எனக்கு இருக்கா? நான் யோசேப்பை போல இருக்கிறானா? எனக்கு அதே போல யோசேப்புக்கு எப்படிப்பட்ட உறவு கர்த்தரோட இருந்ததா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் எனக்கும் கர்த்தருக்கு இருக்கா? பிளைண்டா நான் யோசேப்பை காப்பாற்றுவேன், என்னையும் காப்பாற்றுவார், மேலோட்டமா இருக்கக்கூடாது. அதான் ஆவியில நிர்ணயம் பண்ணணும். ஆவியிலன்னா நம்ம இன்ட்யூஷன் நம்மள்கிட்ட ஆப்ரேட் ஆகணும். நம்மளுக்குள்ள இருக்கிற உள் உணர்வு அது பவர்ஃபுல் ஆகணும். அப்போ ஒவ்வொன்று சென்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இன்னைக்கு உலக மனுஷங்க அப்படி இருக்கிறாங்க, ரொம்ப பவர்ஃபுல் இன்ட்யூஷன் பீப்புள் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அடுத்துன்னு சொல்றாங்க, அரசியல் என்ன நடக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்? நம்மளோட இன்ட்யூஷன் ஏன்னா நமக்கு ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகும். நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகும்போது ஆண்டவர் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்போ உங்களுடைய பேச்செல்லாம் சூப்பர்ஃபிஷியலா இருக்கவே இருக்காது. ஆழமான காரியங்கள் ஆழமாக யோசித்து நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா யோசனைன்றது பைபிள் இருக்குது. அது ஆழமான ஜலம், புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் இருக்குது. உங்க பேச்சு மேலோட்டமா இருக்காது, நல்லா யோசிக்கிறவங்களா இருப்பீங்க, நல்லா சிந்திக்கிறவங்களா இருப்பீங்க. உங்க பேச்சுல தெரியும் எந்த அளவுக்கு உங்க இன்ட்யூஷன் பவர்ஃபுல்லா இருக்குன்ட்டு.
அப்ப அந்த தடைகள் எதுனால நம்ம வாழ்க்கையில இருக்க தடைகள்ன்றது புரிஞ்சுக்குவோம். எல்லாமே கர்த்தரை வச்சு பார்க்க ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிப்போம். ஜீசஸ் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? எனக்கு இந்த காரியங்கள்லாம் நான் தடையாகிக்கிட்டு இருக்குதே, இந்த காரியம் நடக்கலையே, இது தடையாகிக்கிட்டு இருக்குதே. அப்ப இது எதுனாலன்னா, ஜீசஸ் நம்மள்ட்ட பேச ஆரம்பிப்பார் வசனத்தை எடுத்து. நீங்க வசனம் உங்க கையில இருந்தாதான் ஆண்டவர் பேச முடியும். நாமாக ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்படித்தான் அப்படித்தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப என்னன்னா, ஒவ்வொரு தடவை விழுந்து விழுந்து எந்திரிப்போம். ஒரு தடவை நம்ம ஒரு விஷயத்துல வெளியேறிடுவோம், அப்புறம் பார்த்து இன்னும் திரும்ப சோர்வு வரும், திரும்ப எந்திரிக்க திரும்ப சோர்வு வரும். அப்படி விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு இருப்போம். ஆனா கான்ஸ்டன்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அதனாலதான் தானியேலை குறித்து சொல்லும் போது இடைவிடாமல் ஆராதிக்கிற மனுஷனா இருந்தான்ற. அப்படின்னா இடைவிடாமல் 24 மணி நேரம் அவர் ஒர்ஷிப் பண்ணிட்டே இருந்தார். அப்படி இல்லை, ஒரு கண்டினியூஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஒரு கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு டேனியலுக்கு ஆண்டவரோட. அப்படி போல நமக்குள்ள ஒரு கான்ஸ்டன்டா ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கணும். நம்ம நல்லா இருக்கும்போது தேடாதது, கஷ்டப்படும் போது தேடுறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி கஷ்டப்படும் போது மட்டும் ஃபாஸ்ட் பண்ணிடுவோம், வாங்க ஃபாஸ்ட் பண்ணுங்க, உட்காந்து ஃபாஸ்ட் பண்ண வேண்டியது, நல்ல பைபிள் படிக்க வேண்டியது. அந்த காரியம் நடந்துருச்சா திரும்ப அவ்வளோதான் விட்டுற வேண்டியது. ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பிரைவேட்லி இப்போ கரப்ஷன் வந்துருச்சு. ஏன்னா அங்கே லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் அந்த மாதிரி லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவனுடைய மேல் அதிகாரியும் கரப்ஷனாக இருப்பான். அதனால யாருமே அவங்களை கரெக்ட் பண்ண முடியாது. பிரைவேட்ல அப்படி இருக்காது. பிரைவேட்ல ஒரு ஃபைல் போனால் உடனே கேட்பான் மேல இருக்கவன். இப்போ அப்படி இல்லை, பிரைவேட்லேயும் கரப்ஷன் வந்துருச்சு. ஆனால் எல்லா மனுஷனுக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஷார்ட்கட்ல சம்பாதிக்கணும், ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள நிறைய சம்பாதிக்கணும் மாதிரி இறங்கிட்டாங்க. ஸோ அது அப்போ நம்ம அப்படி இல்லாமல் இருக்கணும். நம்ம எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கணும். நம்ம சுற்றி வர எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்குன்னு வேலைன்னு வேலையை ஐடியல் ஒர்ஷிப் ஆக்கிடக்கூடாது. ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும் அவ்வளோ வேலை பார்க்கணும். அதனால ஓவரா வேலை பார்த்துட்டு அப்படியே ஓவரா பிஸ்னஸ் பண்ணிட்டு அதுலேயே நம்ம சம்பாரிச்சுலாம் உட்காந்தோம்னா, அப்போ உங்களுக்கு சோர்ஸ் எது? காடா உங்களுடைய ஜாபா, உங்க பிஸ்னஸா? மாதிரி கடன், இந்த கடன் ஒரு நாளும் கடனுக்குள்ள போகக்கூடாது, எப்போதும் கடன் வாங்கக்கூடாது. அதுதான் பைபிள் ஆண்டவர் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டார், கடன் வாங்காதேன்ட்டார். கடன் வாங்கின என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் கடன் வருது? அதாவது நம்மளுக்கு தேவைன்னு இருக்குது, அத்தியாவசியம்னு இருக்குது, ஆசைன்னு இருக்குது, தாகம்னு இருக்குது. அதாவது நீட் இருக்குது, நெசசிட்டின்றது வேற, டிசைர் வேற, தர்ஸ்ட் வேற. இந்த டிசைர்ன்றது ஆசைப்படுறது, இன்னொரு 2 செட்டை வாங்கிக்கலாமே, இன்னொரு செருப்பு வாங்கிக்கலாமேன்னு. நீடுன்றது எனக்கு ஒரு செருப்பு வேணும் அப்படின்றது. நம்ம ஏற்கனவே வாங்கின செருப்பு அது ரொம்ப மோசமாயிடுச்சு, ரொம்ப நாள் ஆகி போச்சு, அது ரொம்ப தாக்கு பிடிக்காது, 2 தச்சு போட்டாச்சு, இனி அது முடியாதுன்ற போது நெசசிட்டி. அப்போ நம்மளுக்கு அது தெரியணும், இது நீடா, இது நெசசிட்டியா, இது டிசைரான்னு தெரியணும் நமக்கு. இந்த வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கடனுக்குள்ள போக மாட்டோம். இந்த கடன் ஏன் வந்து கேட்டீங்கன்னா, டிசைர், ஆசை. இன்னும் நிறைய நம்ம சம்பாதிக்கலாம், இன்னும் நிறைய நம்ம வாங்கலாம். அதாவது ஏன் சம்பாதிக்கணுன்றாங்கன்னா, இவங்களுடைய இது ஒரு செருப்பு இருக்கு, இன்னொரு செருப்பு வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் போனாங்கன்னா என்ன பண்ண வேண்டியது, ஒரு டூத் பேஸ்ட் வாங்குற இடத்துல இன்னும் 2 வாங்கி போடுவோம். ஏற்கனவே ப்ரஷ் இருக்கும், இன்னும் 2 ப்ரஷ்ஷை வாங்கி போட்டுக்குவோம். ஏற்கனவே துவைக்கிற சோப்பு இருக்கும், இன்னும் 2 ரின் சோப்பு வாங்கி போட்டுக்குவோம். இன்னும் 2 சர்ஃபு வாங்கி போட்டுக்குவோம். இன்னும் 2 வாங்கிக்கணும் போகிறது. ஏன்னா இவங்க கையிலேருந்து கேஷை கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இது பணம் போகுதுன்னு தெரியும். இவங்க டெபிட் கார்டாவது கிரெடிட் கார்டாவது இந்த ஜிபேன்னு வந்துருச்சு. அதனால இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு தெரியல டிஜிட்டல் டிரான்சாக்ஷனால. ஆனால் கஷ்டப்பட போகிறது யாரு? அது 20ஆம் தேதியோட எல்லாம் முடிஞ்சிடும், அப்புறம் கடைசி 10 நாள் கஷ்டமாயிரும். அப்போ கடன் வாங்குறது அந்த அப்போதான் வருது. வருமானத்துக்கு மீறி செலவு செய்யும் போது கடன் வருது.
இந்த கடன் கடன் வரும்போது என்ன ஆகும்னா, தொடர்ந்து வரும்போது ஒரு தொடர்ச்சியான அழுத்தமான சூழ்நிலை வரும்போது அதான் டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போயிருது, சோர்வுக்குள்ள கொண்டு போயிருது. அதுக்கப்புறம் என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள ஆயிரும். வேலையை நம்பி என்ன பண்ணிடுவாங்கன்னா, நிறைய கடன் வாங்கிடுவாங்க, இந்த வேலை போயிடும். இந்த வேலையை நம்பி இந்த இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் மாசம் மாசம் அப்படின்னு அதை வச்சு கடன் பண்ணி வாங்குவாங்க. வேலை போச்சு என்ன பண்ண வேண்டியது? கடன் வாங்குறது ஒரு பயங்கரமான ஒரு, அது என்னன்னா ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, நமக்கு நாமே பனிஷ்மெண்ட் மாதிரி. முதல்ல கடன் வாங்கும்போது ஒன்றும் தெரியாது, சரி கொஞ்சம் ரொம்ப குறுகுறுன்னு இருக்கும், ஐயோ கடன் வாங்கணுமான்னு இருக்கும். அப்புறம் என்ன அது பழகி போயிடும். இங்கே இருந்து வாங்க அங்கே கொடுக்க, அங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்க, அப்படியே பழகிடுவாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும், யார்கிட்ட வாங்குறோம். ஒருத்தட்ட வாங்குறோம்னா அவருக்கு எப்படி எங்கேருந்து வருது? அவர் வீட்டில் தோட்டமாக வச்சுருக்காரு, அவருக்கு பணமாக முளைக்கிறதுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபான்னு அவர் மரமாக வச்சிருக்கிறாரு. அதுலேருந்து பறித்து கொடுக்கறதுக்கு, மாங்காய் பறிக்கிற மாதிரி, கொய்யாக்காய் பறிக்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு அவர் உழைச்சிருக்கிறாரு. அந்த உழைப்புக்கான பலன் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நம்ம வாங்குறோம் கடன்னு சொல்லி. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இன்னொருத்தருடைய ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி அது. அப்படி அப்படி வாங்கி பழகக்கூடாது. அது நுகத்தடி மாதிரி. அதில் ஒரு வசனம் இருக்கும், அபிஷேகம் நுகத்தடி முறித்து போடும், ஆண்டவரே நம்முடைய வல்லமை இறங்கட்டும், நுகத்தடி முறிச்சு போடும். இவங்க கடன் வாங்கிட்டு அவர் முறிச்சு போடுவாருன்னா, அதனால என்ன பண்ணணும்னா, கடன் வாங்காம இருக்கிறதுல சந்தோஷமா இருந்து பழகணும். நம்ம இருக்கிற லைஃப் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்னை நேசி, அது ஒப்பாக உன்னை நேசிப்பது போல மற்றவனை நேசினார். நம்மளை நேசிக்க கத்துக்கணும். என்னை நன்றாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த உருவம் ஆண்டவர் கொடுத்தது, அதை நேசிக்கணும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. நான் அவங்கள மாதிரி ஹைட்டா இல்லை, நான் அவங்கள மாதிரி சொகப்பா இல்லை, அது நினைக்கவே கூடாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகும்போது அது டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். என்னை நன்றாக உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். இந்த உருவம் தான் எனக்கு திருப்தியா இருக்கு, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த உருவம். இது என்னுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. எனக்குடைய தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்தது. எனக்குள்ள படிப்பு ஆண்டவர் கொடுத்தது. என் மனைவி, என் பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இதுல சந்தோஷமா இருக்க பழகணும், இதுல திருப்தியா இருக்க பழகணும். அதை மறைக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டு பாசாங்க பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு என்னை பிடிக்கும், என் வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதான் இருக்கணும். சோறு வரும், சோறு வரத்தான் செய்ய, வராம இருக்காது. ஏன்னா நமக்குள்ள எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கிற வரைக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும், உணர்ச்சிகள் இருக்கிற வரைக்கும் சோர்வு வரத்தான் செய்யும். அந்த சோர்வு எப்படி மேற்கொள்ளும் தான் சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு ஆசீர்வதிங்க, எனக்கு தாங்கப்பா. நான் மற்றவங்கள்ட்ட நான் கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே, கடன் வாங்காம நான் வாழ எனக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு அந்த அந்த மாதிரி பழகிட்டோம்னா நல்லா இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாருக்கும் நம்ம கடனாளியா இருக்கக்கூடாது. அது நம்மளை நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் போயிடும். நான் கடன் வாங்கினீங்களாம் பார்த்துருக்கிறேன், அதோட நமக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிடும். அவங்க மேல இருக்க மதிப்பே நமக்கு போயிடும். அவ்வளவுதான். அதோட அவங்க அப்படியே அடுத்தடுத்து ஒருத்தர் கடன் வாங்கினாங்கன்னா அவங்ககிட்ட விட்டு விலகிடுவாங்க. அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்க அவங்ககிட்ட விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் குறுகி போயிருப்பாங்க, குறுகி போயிடுவாங்க. தன்னம்பிக்கை போயிடும், செல்ஃப் கான்பிடன்ஸே போயிடும், தைரியம் போயிடும். இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க பழகணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவங்க நம்மளை தவறா புரிந்து கொள்றது, அதை உடனே சரி செய்யணும். யாராவது நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா, அவங்கள்ட்ட டைம் கேட்டு போய் பார்த்து பேசி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துடணும். நம்மளை தவறாக புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்ககிட்ட சில பேர்ட்ட என்ன பண்ண உடனே சூழ்நிலை உண்டாகாது. நம்ம கூட பக்கத்து வீடு எதிர்த்து வீடா இருந்தாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா நம்ம உடனே செட்டில் பண்ண முடியும். சில பேர் நம்மளுக்கு சுப்பீரியராக இருப்பாங்க, ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. அப்போ அதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே அவன் நல்ல உறவு உண்டாகணும், எனக்கு சூழ்நிலை உண்டாக்கி கொடுங்கன்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவர் வெயிட்னுவார். அப்போ வெயிட் என்ன அர்த்தம்னா, ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்கிறதில்ல, நீ காத்துரு, பொறுத்துரு, கர்த்தர் நான் உன் சார்பில் செயலாற்றுவேன்னு அர்த்தம். நம்ம நடத்தையை பார்க்க வைப்பார். நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படின்றத அவங்கள பார்க்க வைப்பாரு.
தூதர்களை யூஸ் பண்ணுவார், மனிதர்களையே. நம்மளை பத்தி 2 பேர் அவர்கிட்ட சொல்ல வைப்பார், 2 பேரும் சொல்ல வைப்பார் நம்மளுக்காக. அவர் ரொம்ப அது ஆச்சரியமா இருக்கும் அந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரின்றது. ஆண்டவர் நீங்க ஆண்டவரை மட்டும் நீங்க போயிட்டீங்கன்னா போதும், அவர் எந்த வழியில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. உங்களை தப்பாவே உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, தப்பாவே உங்களை பத்தி எல்லாம் பகிரங்கமா பேசியிருப்பாங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா போதும், அவங்க மனசாட்சி கொண்டு பேசுவாரு, அவங்க சொப்பனத்துல போய் பேசுவாரு, தூதர்கள் மாதிரி 2 மனுஷங்களை கொண்டு போய் பேசுவார் உங்களை பத்தி. அப்படி சொல்லும்போது அங்க அவங்க ஆண்டவர் ஊழியம் செய்வார், அவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டாந்துருவார். அடுத்தது இந்த மொனாட்டனஸ், ஸ்டீரியோ டைப் லைஃப், ரொட்டீன் லைஃப், போர்டம், சேச்சுரேஷன், இதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு போர்டம் ஆயிடுச்சு, என்னுடைய லைஃப் ஒரு மொனாட்டனஸ் ஆயிருச்சு, ஸ்டீரியோ டைப் ஆயிருச்சு, ஒரு ஸ்டேல்மேட் ஆயிருச்சு, சேச்சுரேட் ஆயிருச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி நின்றுட்டேன் நான். இப்போ தண்ணி வருது ஒரு இடத்துல இருந்து மேல இருந்து. அது பார்த்தீங்கன்னா நீங்க கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் வயக்காட்டில் ஒவ்வொரு வாய்க்கால திறந்துடுவாங்க, ஒவ்வொரு வரப்பா. முதல்ல ஒரு வடக்கை திருப்பி விடுவாங்க, அது பாஞ்ச பிறகு ஒரு 1 மணி நேரம் பாஞ்ச பிறகு அதை அடைச்சி அடுத்து மேற்கை திருப்பி விடுவாங்க அடுத்த வயலுக்கு. உங்க பம்ப் ஓடிட்டே இருக்கும், அந்த பம்ப்லேருந்து வர தண்ணியை. அது ஓடுற தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கும், அடைச்சி ஏதாவது நின்றுட்டு இருக்கும். இவங்க போய் அந்த மண்வெட்டியை வச்சு கடப்பாரை வச்சு அதை எடுத்து விட்ட போகிறதா அது பாய்ந்து போகும். அப்படி மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு இடத்துல ஸ்டக்கான மாதிரி ஆயிரும், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்கான மாதிரி ஆகும்போது இது இப்படி ஆயிட்டோம்னு தெரியுது இல்லையா, இதுதான் வெற்றிக்கான முதல் படி. அது தெரியாமலே அப்படியே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க மேல வர முடியாது. இல்ல நான் ஏதோ மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து நான் வெளியே வரணும்ன்ற அந்த எண்ணம் அது வந்துச்சுனாலே அதை விட்டு வெளியே வந்துருவீங்க. உங்க சாப்பாடே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மொனாட்டனஸ் லைஃப் பேசிக்கா ஒரு சாப்பாடா இருக்கும். ஒரே மாதிரி நீங்க ஒரே காய்கறியை வச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி சமைச்சு பாருங்க. வெண்டைக்காயை வேற மாதிரி சமைச்சு பாருங்க, கத்திரிக்காயை வேற மாதிரி சமைச்சு பாருங்க, வெஜிடபிளை மாத்துங்க, உங்க சமையல் பண்ற விதத்தை மாத்தி பாருங்க, உங்க டேஸ்ட் இப்போ மாறும். அப்போ அந்த மொனாட்டனஸ் அங்கேயே பிரேக் ஆகும். எப்போதும் உட்கார்ற இடத்துல உட்கார வேற இடத்துல உட்காருங்க. எப்பயுமே டைனிங் டேபிள் ஒரே இடத்துல உட்கார்றது, ஹாலில் போனால் ஒரே இடத்துல உட்கார்றது, அதை விட்டு வேற இடத்துல உட்கார்ந்து பாருங்க. எப்போதும் படிக்கிற புஸ்தகத்தை விட்டுட்டு வேற மாதிரி புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. உட்காந்து ராத்திரியில உட்காந்துட்டு ராத்திரி 10:30 மணிக்கு உட்காந்துட்டு 1 நாளாகம் 2 நாளாகம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இவனுடைய குமாரன் அவன், அவனுடைய குமாரன் இவன், இவனுடைய குமாரன் இவன், இவன் எரேமியா வீட்டை தப்பி போகவில்லை, இவன் தாவீதை போல இல்லைன்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த நேரத்துல ஈஸியா படிக்கக்கூடிய போர்ஷன் எடுத்து பைபிள்ல படிக்கணும், சங்கீதங்களை எடுத்து படிக்கணும். சங்கீதம் பூரா ஜபந்தான். அதை படிக்கும்போது தாவீது நான் நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தரனை விசாலத்தில் கொண்டு வந்தாருன்னா அது ரொம்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஏர்லி மார்னிங்ல அப்போ என்னம்னா அப்பயே உட்காந்து 1 நாளாக 2 நாளும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த டைம் ஃப்ரெஷ்ஷா இருக்க டைம். அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களுடைய ரெகுலர் ரீடிங்கை படிக்கணும். ரெகுலர் ரீடிங் ஒரு ஜெனிசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும், ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வச்சுக்கிடணும். ஒரு 10 அதிகாரம் 15 அதிகாரம் வச்சுக்கிடணும். அதை படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ரீடிங் போகணும். ரேண்டமா படிங்க, மத்தேயில இருந்து படிங்க, மார்க்ல இருந்து படிங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க டைமை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிடணும். நல்லா அப்போ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நிறைய உங்களுக்கு புரியும். மாதிரி ஒரே மாதிரி ஜபத்தை தொடங்கக்கூடாது. எப்பயுமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, நல்லவரே, வல்லவரேன்னு எப்பயுமே அப்படியே ஜெபிச்சு பழகக்கூடாது. ஒரு நாளைக்கு பாட்டு பாடி ஆரம்பிக்கணும். அது எடுத்த உடனே துன்பமா துயரமா அப்படின்னு தொடங்கக்கூடாது. அதுக்கப்புறம் சோர்ந்து போகாதே, காலை ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அப்படி பாடக்கூடாது. காலையில் அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் அப்படி பாடணும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா,
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா அப்படின்னு ஆரம்பிக்கணும். இல்லைன்னா என்னன்னா நன்றி சொல்லி ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. கடந்த இரவெல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. நான் நிர்மூலமாகாமல் ஜீவனுடன் இருப்பது உங்க கிருபப்பா. நான் சரீரத்துல சுகத்தோடு இருப்பது உங்க கிருபை, ஆத்மாவிலே சமாதானத்தோடு இருப்பது உங்க கிருபை, ஆவியில் விடுதலையோடு இருப்பது உங்க கிருபைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரேயரை ஸ்டார்ட் பண்ணும்போது வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். நம்முடைய அன்பு பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, இரக்கங்கள் பெரியதுன்னு தொடங்கணும். இல்லையா? அப்பா தகப்படை வானத்தின் பூமியும் சமத்தில் உள்ளகளை உண்டாக்கினவரே துதிக்கிறேன். ஐயா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே துதிக்கிறேன். வானத்தின் பூமியை நிரப்புகிறவரே துதிக்கிறேன். அப்படி ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். மொனாட்டோஸ் ஒரே மாதிரி ஜபத்தை தொடங்கக்கூடாது. அது மொனாட்டனஸ் நம்மளை அது நம்மளை டிப்ரெஷன் கொண்டு போயிடும். எது ஆர்வமா இருக்கோ அதை செய்யணும். நீங்க நல்ல ஆர்வமா எது இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட், படம் வரைகிறது இன்ட்ரெஸ்ட். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ற காரியத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அதை செய்யணும். அப்போ எது பேஷனோ அதை நீங்க செய்யும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்வால்மெண்ட் இருக்கும். உங்களுடைய ஹோல்சமா அதுல நீங்க வெளியே வருவீங்க. இந்த போர்டம்லாம் போயிடும். வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காம நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலை பார்க்குறவங்க அப்பா அம்மார்கள் வேலை பார்ப்பாங்க, வெளியே போயிட்டு வருவாங்க. அதனால இவங்களுக்கு வீட்டில் எப்படா வருவோன்னு இருக்கும், அப்படியே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஒய்ஃபும் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி வெளியே போயிட்டு வரணும். வெளியே போயிட்டு சும்மா அப்படியே நடந்துட்டு வரணும். ஒன்று ரோட்டில் சும்மா போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். வீட்டில் ஆஃபீஸ் காரியத்தை கூட அந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆஃபீஸில் நமக்கு என்ன டென்ஷன்னாலும் வீட்டில் அதை ஷேர் பண்ணக்கூடாது. அது ஆஃபீஸோட முடிஞ்சிச்சு. வீட்டில் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு அது பாரப்படுத்தக்கூடாது. பிள்ளைகளோட உட்காந்து பேசணும், பிள்ளைகள் சொல்கிறத கேட்கணும். பிள்ளைகள் அந்த உலகத்தை சொல்லுங்க, அது உலகத்தை சொல்லும், அதை கேட்கணும். இதை எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு வாங்க சைக்காலஜியில். எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது பிள்ளைகளுக்கு. அந்த உலகத்தை அவங்க புரிஞ்சுக்கிடணும், அவங்க சொல்றதை கேட்கணும். அப்பதான் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். உட்காந்து நம்ம டிக்டேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எப்பயுமே உட்காரு படி 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. படிக்கணும்னா என்ன படிக்கணும், எப்போ எவ்வளோ நேரம் படிக்கணும், அப்போ அவங்களுக்கு தெரியும். நம்ம அம்மா ரொம்ப நம்மளை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ண மாட்டா, நம்மளுக்கு விளையாடவும் நேரம் தருவா, ரிலாக்ஸ் பண்ணவும் நேரம் தருவா. அப்படி இருக்கணும். எப்பயுமே படி படின்னு ப்ரெஷர் பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அவங்கள ஜெபம் பண்ண கூப்பிட்டு ஒரு ஷார்ட் டைம்க்குள்ள ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சிடணும். போட்டு அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு, ஆண்டவரே ட்ரம்ப்போட இடைபடுங்கப்பா, புட்டினோட இடைபடுங்க, ஜெலன்ஸ்கியோட இடைபடுங்கப்பா, ரோ ராக்கா பாப்பான கூடாது. அவனுக்கு ட்ரம்ப் முக்கியம் கிடையாது, ஜெலன்ஸ்கி முக்கியம் கிடையாது. அவன் படிப்பு முக்கியம். அதுக்கு ஜெபம் பண்ணணும். அப்ப அவன் எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, மேக்ஸ் எனக்கு கஷ்டமா இருக்கு, நெகட்டிவா பேசிட்டு இருக்கானா, அப்ப என்ன பண்ணா ஜபத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, ஆண்டவரே நீங்க அந்த ஞானத்தை தருவீங்கப்பா என் பிள்ளைக்கு, நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அவனை நீங்க எனக்கு கற்பத்துல உருவாக்கும் போதே, கருவிலே உருவாக்கும் போதே அவனுக்கு நல்ல ஞானம், அறிவு, புத்தியை கொடுத்துருக்கிறீங்கப்பா. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறீங்க. தானியலுக்கு கொடுத்தது போல, யோசேப்புக்கு கொடுத்தது போல நல்ல ஞானத்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறீங்க ராஜா. அவன் நல்ல மேக்ஸ் எல்லாம் நல்லா செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரன்னீங்கன்னா அவன் கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும். என்னை பலப்படுத்துகிற ஏசு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுன்னு அவன் 5 தடவை சொல்லிட்டு படி. உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலை நான் மதிலை தாண்டிடுவேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும்னு இப்படி போல வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்து இதை நல்ல வாயினால் அறிக்கை செஞ்சுட்டு நீ படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது அதை சொல்ல சொல்ல அவனுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும். அங்கே போய் உட்காந்து, ஆண்டவரே அவனுக்கு மேக்ஸ் வரல, உமக்கு தெரியும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஐயா, கண்ணீரை காண்கிற தேவனே என் பிள்ளைக்கா படாங்க. ஏவனே ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறான், அவன் தூக்கி நிறுத்தணும். அவன் துக்கத்தை விட்டு அந்த துக்கத்தை அவன் விட்டு எடுத்து போடணும். அப்படி ஜெபிக்கணும், சொல்லணும். நீ நல்லா ஆண்டவர் இயேசுவே நீர் என்னோட இருக்கிறீங்கப்பா, நீங்க தான் நீ எழுத வைக்கிறது, என் கூட வரீங்க, நீ உயர்த்துவீங்கப்பா,
என்னை குறித்து ஏற்கனவே நீங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதி வச்சிட்டீங்கப்பா, இதெல்லாம் தாண்டி நான் வருவேன்டவரே. அதுக்குன்னு ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுக்கக்கூடாது. ஃபால்ஸ் ஸ்கோப் கூடாது. நல்லா அவனுக்கு வந்து ஒரு வென்டிலேஷன் வேணும். ஆக்டிவா இருக்க ஏதாவது வேலை செய்யணும் நம்ம. பட் சும்மா உட்காந்துட்டீங்கன்னு வைங்க, என்னத்தை நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே நம்ம மெதுவாக எந்திரிப்போம் அப்படின்னு மெதுவாக எந்திரிச்சு பழகினீங்கன்னா அது அதுவே உங்களுக்கு ஹேபிட் ஆயிரும். அது உங்கள் கேரக்டர் ஆயிரும். எப்பயுமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக சீக்கிரமாக எந்திரிச்சு பழகணும். சீக்கிரமாக எந்திரிச்சு நல்லா செபிச்சு பழகணும். உட்காந்தே ஜெபம் பண்ணுறீங்க, இல்லை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க, தூக்கமாக வருதா, நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க. நடந்து நடந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போர்டம் அப்படின்னு சைக்காலஜியில் படிச்சீங்கன்னா அதில் எழுதியிருப்பான் செக்மெண்ட் ஃப்ராய்டு. ஏன் போர் அடிக்குன்னா, ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்துட்டு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கும்போது போர் அடிக்கும். ஒருத்தர் பேசும்போது அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பேசும்போது நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். அதே இது நீங்கள் நடந்துக்கிட்டே கேளுங்க, போர் அடிக்காது. ஒரே இடத்துல உட்காரும் போது தான். அப்போ நடந்து 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 ஜெபம் பண்ணணும். முகத்தை கழுவிட்டு வந்துட்டு உட்காந்து ஜெபம் பண்ணணும். எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சு பழகணும். அப்போ தான் நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வச்சு பழக்கணும். நம்ம நம்ம ஆக்டிவாக இருந்து பழகணும். நம்ம வந்து இன்னைக்கு வேலை இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறது வேற. சில நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ சாட்டர்டே தான், ஏன்னா சண்டே சர்ச்சுக்கு போகணும், சீக்கிரமாக கிளம்பணும், வைக்கணும். சண்டே வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் டே மாதிரி தான். சாட்டர்டே வந்து பிள்ளை காலையில் லேட்டாக இருந்துக்கணுமா, லேட்டாக எழுந்திரிக்கட்டும். அன்னைக்கும் போட்டு காலை சீக்கிரம் எழுப்பக்கூடாது, அன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம், என்னத்தை பண்ணுவோம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாகவே இருந்து பழகணும். ஆஸ் இஃப் நீங்கள் வேலைக்கு போனால் எப்படி கிளம்புவீங்களோ அதே மாதிரி. அப்போ நமக்கு அந்த பாடி பிரிஸ்காக இருக்கும், நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன பண்ணலாம், ஒரு வந்து ஒரு என்கேஜ் பண்ணி நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிடணும். வீட்டை சுத்தம் பண்ணணும். ஏற்கனவே வச்சிருந்த ஏதாவது புக்ஸு ஃபைல்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாக அடுக்கி வைக்கணும். வீட்டை நல்லா தொடச்சி வைக்கணும். ஏதாவது ஒரு வந்து பாதியில் விட்டுருந்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். ஏதாவது தச்சிருந்தீங்க பாதியில் விட்டுருந்தீங்கன்னா அதை அந்த தையலை வந்து ஃபினிஷ் பண்ணணும். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களை நல்லா நேசிக்கிறவங்க, உண்மையாக அவங்களை நேசிக்கிறவங்களோட கூப்பிட்டு பேசணும். உண்மையாக நேசிக்க எல்லாத்தையும் பேசக்கூடாது. உண்மையாக உங்களை நேசிக்கிறவங்க, அது ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்க எல்லாமே செல்ஃபிஷ் பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உண்மையாக நம்மளை நேசிக்கிறவங்க அதை கண்டுபிடிச்சி அவங்களோட பேசணும். அவங்களோட பேசும்போது உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க. அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசணும். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர்கிட்ட போய் பேசணும். ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது ஆண்டவர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார். அதுக்கு நல்ல பைபிளை படிக்கணும். உட்காந்து பைபிளை எவ்வளோ படிச்சுக்கிட்டு அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட உட்காரணும். அப்போ தான் ஆண்டவர் இந்த பைபிளை வச்சு பேச முடியும். சும்மா போயிட்டு ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்தா ஒன்றும் பேச மாட்டார். பைபிளை படிச்சு போய் உட்கார்ந்தாதான் அந்த பைபிளில் இருக்கிற காரியத்தை வச்சு உங்களோட அவர் பேச முடியும். இன்னொன்று, எல்லாத்துக்கும் மேலே அல்டிமேட்டாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் ப்ராமிஸ் கிடையாது. நான் சொன்னல கொஞ்ச நேரம் முன்னாடி, பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ப்ராமிசஸ் வேர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்து கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணணும். அப்படி போல இல்லை. இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருப்பார். சில தீர்க்க தரிசனங்களை கொடுத்துருப்பார், சில தரிசனங்களை கொடுத்துருப்பார், சில சொப்பனங்களை கொடுத்துருப்பார். அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அதை எடுத்து படிக்கணும். அதை எடுத்து வச்சு படிக்கணும். படிக்கும்போது, ஏன்னா புதுசா ஆண்டவர் ஏதோ பேசுவார் உட்காரக்கூடாது. ஏற்கனவே அவர் என்ன சொன்னார்ன்றதை நீங்க பார்த்தாலே போதும். அன்சேஞ்சிங் லவ், அன்சேஞ்சிங் காட். அவருடைய அன்பு மாறாது. ஏற்கனவே கொடுத்துருக்கதை எடுத்து நீங்க உட்காரும் போது ஆண்டவர் உங்களோட ஃப்ரெஷ்ஷா பேசுவார். அதை எடுத்து திரும்பவும் ரெஃப்ரெஷ்ஷா உங்கள்கிட்ட பேசுவார், புதுசா பேசுவார். அதை நான் உன்னை சொன்னேனே, இப்படி சொன்னேனே, இப்படி சொன்னேன். அப்ப சுத்தி இருக்கிற மனுஷங்க நம்மளை இரிட்டேட் பண்ணினது, ஹியூமிலேட் பண்றது, நம்மளை பார்ஷியாலிட்டி பண்ணி நம்மளை இக்னோர் பண்றது, இதெல்லாம் நம்மளுக்கு ஓடி போயிடும். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார், நம்மளை இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு அருமையான தீர்க்கதரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அது நம்மளை உற்சாகப்படுத்தும். நம்ம அந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே வந்துடலாம். பிள்ளைகளுக்கு நீங்க வந்து கவுன்சில் பண்ணும்போது தன்னம்பிக்கையோட கவுன்சில் பண்ணணும். இது எங்க கேட்க போறான், இத்தனை நாள் நான் பேசினேன் கேட்கல, இப்பதான் கேட்க போறானா அப்படின்னு நினைச்சு பேசக்கூடாது. உங்க மேல நம்பிக்கை வேணும். நான் பேசும்போது நிச்சயமாக என் பிள்ளையை ஆண்டவர் கேட்க வைப்பார், அதன்படி நடக்க வைப்பார்னு ஒரு தன்னம்பிக்கையோட அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க கவுன்சில் பண்ணணும்.
ஒருபோதும் நெகட்டிவா யோசிக்கக்கூடாது. நீங்க நெகட்டிவா யோசிச்சுட்டு பேசுறீங்க, நெகட்டிவா அது ஒண்ணுமே நடக்காது. நீங்க ஃபெய்த்தோட பேசணும். ஆண்டவர் என்னை ஒரு தாயின்ற ஸ்தானத்துல வச்சிருக்கிறார். நான் என் பிள்ளையோட பேசும்போது என் பிள்ளைய சரியான வழியில நடத்துவார் ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவரை தான் மையமா வச்சு நீங்க எதையுமே செய்யணும். நாம பேசுறது ஒரு பங்கு தான். உங்க பிள்ளையோட நீங்க பேசுறது ஒரு பங்கு தான். ஆண்டவர் என்ன பண்ணுவார், மனசை கொண்டு பேசுவார், அவங்க மனசாட்சி கொண்டு பேசுவார், அவங்க உள் உணர்வு பேசும். அது அவங்களுக்கே தெரியாது, அவங்க உள்ளுக்குள்ளே உணர்த்தப்படுவாங்க, அம்மா சொல்றது கரெக்டானன்ட்டு. இதை நீங்க கான்ஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட சோர்ந்து போகக்கூடாது. அதுல நீங்க ஒரு நாள் டிப்ரெஸ் ஆகக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது. டெய்லி தான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறானே நினைக்க கூடாது. கர்த்தர் அற்புதம் செய்வார், அவங்க மனசாட்சி கொண்டு பேசுவாரு. பிள்ளைகளுடைய மனசு புண்படாதபடிக்கு பேசணும். எப்பயுமே பிள்ளைகளோட பேசும்போது என் தாய் என் மேல அஃபெக்ஷனோட இருக்கிறா, என் மேல அன்பா இருக்கிறா, பாசமா இருக்கிறா என்ற அந்த உணர்வு அவங்களுக்குள்ள உண்டாகணும். உங்க கரிசனையை அவங்க பார்க்கணும், எவ்வளவு கன்சர்டா இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல மனசு நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது பேசணும். அவங்களை எங்கேயாவது இங்கே வெளியே கூட்டிட்டு போகும்போது, அவுட்டிங் போகும்போது அப்ப பேசணும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் டென்ஷனை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுவானா, நீங்கள் சொல்கிற அட்வைஸை கேட்பானா? ஒரு நாள் அட்வைஸ் பண்ணக்கூடாது, கவுன்சில் தான் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அட்வைஸ்ன்றதே ஒரு பிச்சைக்காரனுக்கு காசு போடுற மாதிரி. அது காலையிலையா மத்தியானமா ராத்திரிலாம் தெரியாமல் சும்மா நம்ம காசு போடுறது. கவுன்சில்ன்றதே அது மார்னிங் டைம்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவன் காசு கொடுக்கறது, லஞ்ச் டைம்னா லஞ்சுக்கு வாங்குற மாதிரி அவன் காசு கொடுக்கணும். அவன் ஈவினிங்னா ஈவினிங் அவன் தோசை இட்லின்னு டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு அவன்கிட்ட காசு கொடுக்கணும் பிச்சைக்காரங்க. அதான் கவுன்சிலிங்கிறது. அக்கார்டிங் டு த டிமாண்ட் வி ஹவ் டு சப்ளைன்னு வாங்க எக்கனாமிக்ஸில். அது மாதிரி தான் கவுன்சில்ன்றது. அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லி கொடுக்கணும். வெறும் வசனத்தை சொல்லிட்டு கூடாது. வெறும் வசனத்தை அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு ஏற்ற மாதிரி 6ஆம் கிளாஸ் படிக்கிறானா 6ஆம் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசணும். 3ஆம் கிளாஸ் படிக்கிறானா 3ஆம் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். 1ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளை தானே, சரியாயிரும் நினைக்கக்கூடாது. அதான் லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடுன்றது. அசம்பந்தமா இருக்கக்கூடாது. ஒரு நாள் கன்சர்னா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், ஃபோக்கஸ்ல இருக்கணும். உங்க பிள்ளைங்க எப்பயுமே உங்க ஃபோக்கஸ்ல இருக்கணும். அவங்க அவங்க ப்ராக்ரஸ், அவங்க குரோத் எப்படி இருக்குது அதுல ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும். நல்ல மூடில் இருக்கும்போது அதெல்லாம் பேசணும். எங்கேயாவது அவுட்டிங் கூட்டு போகும்போது நல்ல ரிலாக்ஸ்டா நல்ல காத்தோட்டமா காத்து இருக்கிற இடத்து மாதிரி போகும்போது அப்ப பேசணும். நல்லா படிக்கணும்லப்பா, நீ மேக்ஸ் வீக்கா இருக்கனா டியூஷன் வைக்கட்டுமா சொல்லு, யார்கிட்ட டியூஷன் வைக்கலாம், ரொம்ப தூரம் அலைய வேண்டாம், பக்கத்திலேயே வைக்கிறேன், நல்ல டீச்சர்கிட்ட வைக்கிறேன் நான், அது உனக்கு இதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மம்மி சொல்லி கொடுக்குறேன், அப்படி இருந்தாலும் அது பத்தாது. அப்படி அது மாதிரி பேசணும், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களுடைய தனித்திறமை எடுத்து காட்டணும். அவங்களுக்குன்னு உள்ள அவங்களுடைய தனித்திறமை என்ன அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர் நல்லா நீ கிராஸ்பிங் பவர் இருக்கு உனக்கு அப்படி சொல்லி கொடுக்கணும். நல்ல கிராஸ்பிங் பவர் இருக்கு, நல்ல குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற, நல்ல மெமரி பவர் இருக்கு. யாருக்கு யாருக்கு என்ன இருக்கோ அதை சொல்லணும். உங்க பிள்ளைக்கு தெரியும் அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு, அதை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ப அது அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல்ல பூஸ்ட் அப் பண்ணும். உங்களுடைய எதிர்பார்ப்பை அவங்களுக்கு சொல்லணும். வாட் யூ எக்ஸ்பெக்ட் அப்படின்றத சொல்லணும். நீ நல்லா வரணும், நல்லா டாக்டரா வரணும்னு நினைக்கிறேன், நல்லா நீ ஒரு பெரிய லெவல்ல வரணும், நீ நல்ல மேக்ஸ் வருது உனக்கு, நல்லா நீ ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா வரலாம். அப்போ அவன் என்ன நினைப்பான், அவன் டாக்டரா போனாதான் நல்லா பெரியது, இன்ஜினியரா போனாதான், அப்படிதான் இருந்திருக்கும் மைண்டு. இப்போ அது புதுசா இருக்கும் அவனுக்கு. அப்போ சொல்லணும், நீ இந்த லைன் தான் இல்லை, மெடிக்கல் லைன் தான் இல்லை, இன்ஜினியரிங் தான் இல்லை, ஆர்கிடெக்சர் தான். நிறைய பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்லாம் பார்த்துருக்கேன் நான். இந்த பிள்ளைகள் ஆர்கிடெக்சர் படிக்கிற பிள்ளைகள்லாம் நிறைய பேருக்கு நான் கவுன்சில் போயிருக்கிறேன். இந்த காலேஜே வேண்டாம், அந்த படிப்பே வேண்டாம், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேனுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த மினியேச்சர் மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அந்த மினியேச்சர் ரொம்ப மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாதிரி படிக்கட்டு பில்லர் எல்லாம் வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போகணும். இந்த பிள்ளைங்க அதில் 2 வாரம் அப்படி டே அண்ட் நைட்னு உட்காந்து செஞ்சு, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ஒருத்தர் வெட்டி கொடுக்க ஒருத்தர் ஒட்ட எல்லாம் பண்ணி கொண்டு போனால் அங்கே இருக்கிற டீச்சர் ரீடூன்னு போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அந்த ப்ரொஃபஸர் ரீடூ மறுபடியும் பண்ணு, இந்த பிள்ளைங்க திரும்ப படிக்கணும்னா திரும்ப ரீடூ.
இந்த ரீடுன்னு போட்டே என்ன பண்ணிட்டாங்க, உடனே காலேஜை மாற்றுவாங்க. வேற ஒரு ஒரு யூனிவர்சிட்டி இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு அந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ் போவாங்க. அங்கேருந்து எனக்கு வேண்டான்னு வெளியே வருவாங்க. அப்புறம் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டப்படுவ, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா பின்னாடி நீ பெரிய ஆர்கிடெக்டா வந்துடுவ. ஆண்டவர் நடத்துறாரு, இது ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. காட் இஸ் வித் யூ, ஜீசஸ் இஸ் வித் யூ. உன்னை வந்து ஜீசஸ் தான் கொண்டு போயிருக்காரு, ஜீசஸ் உன்னை இதுல இருந்து கொண்டாடுவாரு. அப்படி சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி நல்ல லைஃப்ல பெரிய ஆட்களா வந்தவங்களுடைய லைஃப் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுக்கணும். எப்படி அவங்க மேல் லெவல் வந்தாங்க, பைபிள்ல இருந்தும் சொல்லிக் கொடுக்கணும், ரியல் லைஃப்லையும் சொல்லிக் கொடுக்கணும். வந்து ஆபிரகாம் லிங்கனுடைய லைஃப் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐன்ஸ்டீனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு அவங்க தாய்மார்கள் படிக்கணும். அதை தாய்மார்கள் நல்லா படித்து அதை சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. எவ்வளோ தூரம் ஆபிரகாம் லிங்கன் ஃபெயிலியர்னு ஆகி கடைசியில் எப்படி ஒரு பிரசிடெண்ட்டாக வந்தார், எப்படி ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக இருந்தார், அவர் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவர் பைபிளில் இருக்கிற மோசஸ் கேரக்டர், ஜோசப் கேரக்டர்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது இது அவங்க நல்லா அவங்களுக்கு பதியும். இது அவங்களுக்கு வந்து நல்ல கிரியை செய்யும், அவங்களுக்குள்ள இருந்து நல்ல கிரியை செய்யும். தாமஸ் ஆல்வா எடிசன் உன்னை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான், ஐன்ஸ்டீனும் உன்னை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான், ஆபிரகாம் லிங்கனும் ஒரு சாதாரண மனுஷன் தான், மோசஸ், ஜோசப், டேனியல், டேவிட் இவங்க எல்லாமே ஆர்டினரி பீப்புள் தான். ஆனால் ஆண்டவர் எடுத்து அவங்க எல்லாம் வைத்து கொண்டு வந்தார்ன்றதை சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள்ட்ட என்னென்ன கரெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க ஹேர் ஸ்டைல் சரியில்லையா அதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ முடி வச்சுக்காதப்பா, நல்லா இல்லை, உன் முகத்துக்கு இவ்வளோ முடி சரியில்லை, நல்லா நீ ஹேர் கட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து சொல்லணும் அவங்ககிட்ட. நீ மாதிரி உன் பேச்சு வந்து ஒரு மாதிரி பேசுகிற, நீ உன் பேச்சு கரெக்ட் பண்ணிக்கோ, உன்னுடைய நட உட அதெல்லாம் அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், அவங்க பாடியில் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். உட்காரும்போது எப்படி உட்காரணும், எப்படி ஒரு அதுக்கு அப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் அந்த பிள்ளைகளுக்கு அது டியூன் ஆவாங்க. யாருமே சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது, என்ன வழியில் போகணும் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய காரியம். அவங்களே நிதானித்து பார்க்கறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவங்க மாதிரி ஹோம்ஒர்க் செய்கிறாங்களா அது கூட உட்காந்துருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து டிவி போட்டு பார்த்துக்கிட்டுட்டு அவங்க வந்து அவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும்னா நம்ம மட்டும் ஏன் அப்படி ஆர்டர் பண்ணணும்னு இருக்கோம். இப்போ நீங்கள் ஏதாவது பைபிளையோ இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் புக், ஒரு ஆவிக்குரிய புஸ்தகத்தை எடுத்து உட்காந்து படிக்கும்போது அவனுக்கு என்ன ஆகும்னா எல்லாருக்குமே ஒரு அட்டென்டிவாக இருக்கிறாங்கன்ற வந்து ஒரு எண்ணம் வரும். நாம மாத்திரம் இல்லை, அவங்களும் இதே மாதிரி வந்தவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். நான் இதே மாதிரி ஒன்று மாதிரி ஸ்டேஜில் நான் இந்த மாதிரி படித்து வந்தேன் தான் அப்படின்னு சொல்லணும். என்னை விட நீ பெரிய லெவலுக்கு நீ போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன், நல்லா உட்காந்து படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து ஏதாவது பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் சும்மா உட்காந்து நீங்கள் வந்து ஃபோனில் உட்காந்து யார்கிட்டையோ பேசிக்கிட்டு படி 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 படினீங்கன்னா அவனால ஓடாத பிள்ளைகளுக்கு. நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம்னு மாதிரி நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அலோன்னு நினைக்கக்கூடாது, அலூஃபா ஃபீல் பண்ணக்கூடாது. மை மதர் ஆல்சோ வித் மீ, மை ஃபாதர் ஆல்சோ வித் மீ, மை பேரண்ட்ஸ் தே ஆர் வித் மீ. அந்த 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 ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அந்த மாதிரி செல்ஃபோனுக்கு அவங்க அடிக்டாக இருக்கிறத அவர் சொல்லும்போது அதை வந்து ஹார்ஷாக சொல்லக்கூடாது. நீ வந்து இப்படி மாதிரி இதே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உன் மைண்ட் ஒர்க் பண்ணலை. ஏன்னா உனக்கு திங்கிங் தேவையில்லை, உனக்கு ஃபீலிங் தேவையில்லை. சம்திங் இஸ் கோயிங் ஆன், ஏதோ ஒன்று போகுது, அதை நீ வாட்ச் பண்ணுற, அவ்வளவுதான். இப்படியே இருந்தீங்கன்னா உன் மைண்டுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீ வந்து பாடத்துக்கு வரும்போது உனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் போய் 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 உன்னோட மரத்து போன மாதிரி ஆயிரும். நீ மரத்து போன மாதிரி ஆயிராத அப்படி சொல்லிக் கொடுக்கணும். ஷார்ப்னஸ் போயிடும், ஒரு நம்னஸ் வந்துடும், உனக்கு ஷார்ப்னஸ் போயிடும். நீ செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்தேன்னா உனக்கு நீ ஷார்ப்பாக இருக்கணுமா இல்லையா அப்படி சொல்லணும். அவனை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம், அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறது தான் முக்கியமாக ஒழிய வெறும் நம்ம புத்திமதியை தூக்கி போடுறதுலே இருக்கக்கூடாது. கவனமாக குப்பையை தூக்கி போடுற மாதிரி, டஸ்ட்பினில் போடுற மாதிரி போட்டு அட்வைஸ் யாருனாலும் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா டீச்சர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அதுக்கு டைமும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மதத்தில் அவங்க அட்டென்டிவாக இருக்க முடியாது. நம்ம பிள்ளை நமக்கு முக்கியம், வீட்டுக்கு நம்ம தான் வளர்க்கணும் பிள்ளைய. நீ இப்படி இருந்தா நீ உருப்பட மாட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ இப்படி இருந்தேன்னா நீ உருப்பட மாட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க கூட உட்காந்து அவங்கள வந்து அவங்க தன்னம்பிக்கையை தகர்த்து போடாதபடிக்கு
அவங்கள வந்து அதான் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரி அடையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார்ன்றார். அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அதனால அவங்கள மெதுவா தட்டி கொடுக்கணும். நமக்கு தெரியும் உங்க பிள்ளை எதுல வீக்கா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதுல பிளஸ் இருக்கு எதுல மைனஸ் இருக்குன்னு தெரியும். அதை சொல்லி கொடுக்கணும். நீ வந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும்பா, நீ நல்லா படிக்கணும், இதுல வந்து நீ கொஞ்சம் அட்டென்டிவா இரு, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வந்துடும், ஆண்டவர் உங்க கூட இருந்தவனை ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு. உங்க ஜபம் வந்து அவனை தூக்கி நிறுத்துறதா இருக்கணும். நீ அந்த நேரம் வந்து வேற வேற காரியங்களுக்கெல்லாம், மணிப்பூருக்காக, ஹமாஸு வந்து பெஞ்சமின் நேத்தனியாவுக்காக செபிச்சுட்டு இருக்கக்கூடாது, புட்டினுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த டைம் உங்க பிள்ளைக்காக தான் அட்டென்டிவா இருக்கணும். மை மதர் இஸ் மோர் கன்சர்ன் அபவுட் மீன்ற அந்த ஃபீலிங் அவளுக்கு இருக்கணும். நீங்க ரொம்ப மேல அஃபெக்ஷனா இருக்கிறீங்கன்றது அவனுக்கு தெரியணும். அதே மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும், தாய்க்கும் பிள்ளைகளுக்குள்ள உறவு அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உட்காந்து பேசணும். இன்னைக்கு அது இல்லை ஃபேமிலியில, சுத்தமா இல்லை. வந்து உட்காந்து சும்மா ரிலாக்ஸ்டா பேசுங்க, உட்காந்து பேசுங்க. அதுதான் சொன்னேன், வெளியில போகணும். ஒரு லீவ் வருதா, ஒரு சாட்டர்டேல வெளியே போங்க, போயிட்டு சும்மா பேசிட்டு வெளியே பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. அப்பதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ ஹஸ்பண்ட், அஸ் அ ஃபாதர் ஃபுல்ஃபில் பண்ணும்போது, அஸ் அ ஒய்ஃப், அஸ் அ மதர், அந்த டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணும்போது அங்க ஒரு நிறைவு உண்டாகும், மன நிறைவு உண்டாகும். இல்லைன்னா அங்க சோர்வு வரும். நமக்கு அது என்னன்னு தெரியாது, ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், ஏதோ ஒன்று நம்ம ஃபேமிலியில மிஸ்ஸிங், அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒன்று உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வந்து இதாகுதா, டிஸ்கரேஜ் ஆகுறாரா, அவங்க ஆஃபீஸில் யாரோ ஒரு கொலீக்னால டிஸ்டர்ப் ஆகுறாரா, அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் இருக்கிறாருங்க, ஜீசஸ் இருக்கிறாரு, ஜீசஸ் அதை பார்த்துக்குவார். அவர் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறது அந்த எக்ஸோ ஒய்யோ அவர் கிடையாது, உங்கள் சுப்பீரியர் கிடையாது, ஜீசஸ் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறது. நீங்கள் அதை பார்க்குறீங்க, அப்படி சொல்லி கொடுக்கணும். அப்படி பேசும்போது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆண்டவரை பற்றி ஃபோக்கஸ் கிடைக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துடும், ஜீசஸ் என் கூட இருக்கிறார்ன்றது. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பிரிஞ்சு போறாங்க, தூர இடத்துக்கு படிக்கிறதுக்காக போறாங்க, இல்லை வேலைக்காக போறாங்கன்னா, ஆண்டவரே நீர் என் பிள்ளையோடு இருங்க, இயேசுவே என் பிள்ளையோடு இருங்கப்பான்னீங்கன்னா போதும். அதே மாதிரி பரிசை எழுத போற பிள்ளைகளுக்காக வந்து இயேசுவே என் பிள்ளைகளோட நீர் இருமையா, அதுதான் அல்டிமேட் பிரேயர். நீர் அவங்களோட இருந்தா போதும். மோசஸ் சொல்றார் இல்லையா, நான் எதுனால விசேஷித்தவன், நீர் என்னோடு இருப்பதுனால் அல்லவா. அப்படி போல ஆண்டவரே தூதர்கள் கொண்டு என் பிள்ளைய காத்துக்கொள்ளுங்க. நீங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க துணியை துவைச்சிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவே என் பிள்ளையோடு இருங்க, என் பிள்ளையோடு இருங்கப்பா. இப்படி பலத்தை கருத்துக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க, அப்படி செட்டைக்குள்ளாக என் பிள்ளைய மூடிக்கொள்ளுங்க. அவன் தேவ பிரசன்னத்தை என் பிள்ளை உணரணும் ஐயா, ஏசு கிறிஸ்து என்னோட இருக்கிறான்ற உணர்வு அவனுக்குள்ள உண்டாகணும் ஐயா. அப்படி நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படி மனசுக்குள்ளேயே நீங்க ஜெபிச்சு பழகினீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். கான்ஃபிடன்ஸ் இன் காட். கர்த்தருக்குள்ள தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார்னா அது அப்படித்தான். என்னோட நீர் இருக்கிறீர் அப்பா, என்னோட இதுவரை இருந்த தெய்வம் இப்போது என்னோட இருக்கிறீங்க, என்னோட நீங்க இருக்கிறீங்க அப்பா, என் பிள்ளையோடு நீங்க இருக்கிறீங்க. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கு தேவன், என் பிள்ளையோட நீர் இருமையா. அதான் அல்டிமேட் பிரேயர். ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், எனக்கு சொல்லிக் கொடுத்தார், அதான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் என் பிள்ளையோட நீர் இரும் ஐயா, இயேசுவே என் பிள்ளையோட நீர் இரும், இந்த பிரசன்ஸ் என் பிள்ளை ஃபீல் பண்ணணும் ஐயா. இப்ப என் பிள்ளை ஃபீல் பண்ணு சொன்னீங்கன்னா போதும், அப்படியே செய்வார். எக்ஸாம் போயிருக்குது, என்ன செய்வானோ, ஐயோ என் பிள்ளைன்னு நினைக்கூடாது. ஐயோ அவன் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே, டக்குன்னு டிஜெக்ட் ஆயிடுவான். ஒரு சின்ன சம் போட வரலைன்னா உடனே டக்கார்னு சோர்ந்து போயிடுவான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசுவே அவன் சோர்ந்து போகக்கூடாது ஐயா. அவனை நீங்க திடப்படுத்துங்க, அவனை நீங்க திடப்படுத்துங்க, இப்பவே அவனை திடப்படுத்துங்க அப்பா. என் பிள்ளையோட நீங்க இருங்க, என் பிள்ளையோட நீர் இருக்கிறீர் என்பதை அவன் உணரணும் ஐயா. யோசேப்போட, தானியலோடு, தாவீதோடு இருந்ததை அவங்களுக்கு எப்படி நீங்க காமிச்சிங்க, விண்டிகேட் பண்ணீங்க, அதே போல என் பிள்ளைக்கு காமிங்க. ஏசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், அந்த உணர்வு அந்த பிள்ளைகளை உண்டாகட்டும் ஐயான்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க எப்பயுமே காசியஸா இருக்கணும்.
டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் எமோஷனை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியா புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா, நெகேமியா வந்து அவருக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கல, அவர் தனக்குள்ளே வச்சிருந்தார். அதே மாதிரி கழுதையை தேடி போன சவுலுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நெக்ஸ்ட் கிங் நீ தான், ஃபர்ஸ்ட் கிங். இது வரைக்கும் ஆண்டவர் ஏதாவது ராஜாவார் நடத்தினாரு. இவங்க எல்லாம் ஒரு மனுஷன் வேணும்னு கேட்கறதுனால ஒன்னைய ராஜாவாக்க போறாரு. உன் கழுதையெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு, தொலைஞ்சு போன கழுதை. ஆனா இவர் வந்தோடனே உங்க சித்தப்பா கேட்கிறாரு, சவுலுடைய சித்தப்பா கேட்கிறாரு, போன காரியம் என்னாச்சு, சாமுவேலை பார்த்தியேன்ட்டு. கழுதை கிடைச்சிச்சுன்னு சொன்னார் ஒழிய அடுத்த ராஜா இவர்தான்றதை சொல்லலை, தன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி மரியாள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், மாம்சத்தில் வந்த தெய்வம்ன்றதை ஆட்டி சொல்லலை. அவங்க தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. 30 வருஷம் காத்தாங்க அந்த ரகசியத்தை. அப்படி போல நீங்க எல்லார்ட்டையும் வந்து உங்க எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களுடைய ரெகக்னிஷன் தேவையே கிடையாது. அவங்க வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையே கிடையாது. உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு மனசாட்சி, இது 3 தான். இன்னும் சுருக்கமாக சொன்னால் மனசாட்சியும் ஆண்டவர் தான். ரோமர் 9:2 பவுல் சொல்றார் இல்லையா, பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி சாட்சி சொன்னதுன்னு. அப்படி போல ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும், உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும், நீங்க எந்த அளவுக்கு நீங்க என்ன செஞ்சது கரெக்டா தப்பான்றது. எல்லாத்தையும் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அவங்க சொல்றாங்க நீங்க என்ன அப்படியா இப்படியானாங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும், கம்போஸ்டா இருக்கணும், கூலா இருந்து கத்துக்கிடணும். அதான் ஒரு லீடர்ஷிப்போட குவாலிட்டி. எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண தேவையில்லை. உங்களுடைய கோபத்தை ஒரு நாள் வெளிப்படுத்தக்கூடாது. ஆஃபீஸில் வந்து பொது இடத்துலையும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அமைதியாக இருந்து பழகணும். அது மாதிரி விவாதத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு நாளும் வந்து குவாரல் பண்ணக்கூடாது, யாரோடையும் வந்து விவாதம் பண்ணக்கூடாது, டிஸ்கஷன்ற பேரில் கூட போகக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிடணும். சுப்பீரியர் கேட்டாங்கன்னா அங்கே மட்டும்தான் பேசணும். கீழே இருக்க எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்க தேவையில்லை. யாருக்கு ஏன்னா அதுதான் பிலாத்து ஏறுவதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து என்ன எப்படி பேசினார்ன்றதை கவனமாக படிச்சிங்கன்னா போதும். எந்தெந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு மட்டும் தான் பதில் சொன்னார். எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிட்டு இருக்கல. எதுக்கு பேசணுமோ, நீ யூதவின் ராஜாவா, அதுக்கு மட்டும் தான் ஆமான்னாரு. நீ எல்லாத்துக்கும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கல. அது மாதிரி நம்ம வந்து கம்போஸ்டா கூலா இருந்து பழகணும். அதான் ஒரு குட் லீடருக்குள்ள அடையாளம். எல்லோரும் எல்லார்ட்டையும் நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் இப்போ தூர்தர்ஷனில் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது சிஆர்னு வாங்க, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்னு. இப்போ என்னை பற்றி என்னுடைய சுப்பீரியர் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் வரும். அதில் மெயின் என்ன எழுதணும்னா கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு எழுதணும். எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஒரு மனுஷன்னு எழுதணும். ரொம்ப முக்கியம். எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன் இருக்கணும். அவன் கீழே உள்ள ஆளாக இருப்பான், பெரிய ஆஃபீஸராக இருப்பாங்க, எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பழகணும். இன்னொன்று, கிறிஸ்டியானிட்டின்றது மோர் தேன் ஹியூமனிட்டின்னு சொல்லியிருக்கிறேன் நான். அவன் வந்து நம்ம வந்து ஒரு மனித அன்புக்கு மேலாக தேவ அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். எல்லாரோடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வரணும். யார்ட்டையும் நம்ம வந்து நீ டிஸ்டன்ஸாக இருக்க, நீ க்ளோஸாக இருக்கன்னு காமிக்க தேவையே இல்லை. அப்போ நம்ம பார்ஷியாலிட்டி பண்ணுறோம்னு கொண்டாந்துருவாங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் மனசு திறந்து பேசணும், யார்ட்டையும் பேசக்கூடாது. நீங்கள் யாரும் உங்கள் வேலையில் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபிஷியண்ட்டாக இருந்து நீங்கள் காமிக்கணும். டிசிப்ளின்டாக, சின்சியராக, உங்களுடைய இன்டெகிரிட்டி தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க மற்றவங்க எந்த விதத்தில் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. நல்ல திறமையாக வேலை பார்க்கணும். யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் கேட்கணும். அது தெரியும், அதெல்லாம் அப்படி இல்லை இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. சொல்கிறாங்களா கேட்டுக்கிடணும். அது ஒரு 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 பானபாத்திரக்காரன் வந்து சொல்றது ராஜா கேட்குறாரு, நெகேமியா சொல்றத. அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள். அது நம்ம அதை கேட்கணும். அநேக ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டாகும், அநேக ஆலோசனைக்காரர்களால் ஜெயம் உண்டாகும் இருக்கு பைபிள்ல. மற்றவங்க சொல்ற ஆலோசனை நம்ம கேட்கறவங்களா இருக்கணும். சோர்வா இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள ஆறுதல் படுத்தணும், அவங்கள திடப்படுத்தி பேசணும். கூட இருக்கிறவங்கள அவங்க சோர்ந்து போயிருக்காங்களா கூப்பிட்டு வச்சு பேசணும். அவங்களுக்கு என்ன வந்து பைபிள்ல என்ன போட்டிருக்கு, ஆண்டவர் என்ன செய்வார்னு சொல்லி அவங்கள நம்ம ஆறுதல் படுத்தணும், திடப்படுத்தணும்.
இயேசுவால் என்ன செய்ய முடியும்ன்றதை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். நமக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு வல்லமை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை குறித்து சொல்லும்போது அவர் ஆவியில் வல்லமை உள்ளவராக இருந்தார்ன்னு இருக்கும். ஸ்பிரிட்ல he was ஸ்ட்ராங்னு இருக்கும். அப்படின்னா பைபிளை வச்ச தரவு நாலேஜ் இருக்கணும். ஆண்டவரை பற்றின தரவு நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். அது எப்போ உங்களுக்கு நீங்கள் தெரியும் கேட்டீங்கன்னா, உங்களோட ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள பார்க்கும்போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு குரோத்தில் இருக்கீங்க ஸ்பிரிச்சுவலான்றது தெரியும். ஸோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்து, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, பைபிளை பற்றின நாலேஜ் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எல்லாம் தெரியணும். மிச்சவங்களுக்கு எலியாவை பற்றி தெரிஞ்ச விட உங்களுக்கு அதிகமாக தெரியணும். உங்களுக்கு ஒவ்வொரு மனுஷனை பற்றி யோசேப்போட டே டு டே லைஃப் என்ன நடந்திருக்கும், டேனியலோட டே டு டே லைஃப் எப்படி இருந்திருக்கும், எஸ்தருடைய டே டு டே லைஃப் எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் தரவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு தான் இமேஜினேஷனை கொடுக்குறாரு ஆண்டவர் நமக்கு. நம்ம வந்து பைபிள் இல்லாத காரியம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு உங்களுக்கு. மரியாளுடைய டே டு டே லைஃப் எப்படி இருந்திருக்கும், அந்த 30 இயர்ஸ் ஜீசஸை வளர்த்து வரும்போது எப்படி இருந்திருப்பாங்க, பிஃபோர் மேரேஜ் அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க, அந்த லைஃப் எப்படி இருந்திருக்கும், இதெல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அப்பதான் நீங்க மற்றவங்க கவுன்சில் பண்ண முடியும். இப்படிதான் ஜோசப்புடைய லைஃப் இருந்ததுங்க. இப்போ எப்படி எஸ்தர் புஸ்தகத்துல வந்து தேவன் கர்த்தர் பிதான்ற வார்த்தையே இல்லை, ஆனா அங்க வந்து ஆண்டவர் இருக்கிறார் அதுல. அதே மாதிரி யோசேப்பு வந்து தானியேல் மாதிரி உபவாசம் இருந்தார், தேவதூதன் வந்தான் பேசினான்லாம் உண்மை கிடையாது. அவர் எவ்வளோ ஜபிச்சாரு, தியானம் பண்ற புருஷனா இருந்தாரு, ஆராதிக்கிறவர் இருந்தாரு, எதுவுமே கிடையாது. ஆனா பக்தி உள்ள மனுஷன் எப்படி தெரியுதோ அது மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு நமக்கு. அது மாதிரி மற்றவங்க லைஃப்ல அவங்க லைஃப் இதுதான் உங்க லைஃப், உனக்கு இப்படித்தான் ரூத்துடைய லைஃப் மாதிரி உன் லைஃப், எஸ்தருடைய லைஃப் மாதிரி உன்னைய, டெபோராள் மாதிரி உன் லைஃப், உன்னை வந்து ஆண்டவர் உன்னை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு அப்படி அப்பதான் சொல்ல முடியும் உங்களுக்கு. பைபிள் எவ்வளவு படிச்சீங்கன்னா அப்பதான் நீங்க மற்றவங்களுக்கு கவுன்சில் பண்ண முடியும். பைபிள் தெரியாம நீங்க யாருக்கும் ஊழியம் செய்ய முடியாது, யாரையும் நீங்க கவுன்சில் பண்ண முடியாது. எல்லோருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதி வச்சிடுத்தான் அதுக்கப்புறம் ஒருத்தனை உருவாக்குறாரு. கருவுல உருவாக்குறதுக்கு முன்னாடியே எல்லாருடைய லைஃப் எழுதி வச்சிடுறாரு. அதான் சங்கீதம் 139. அதை அவரே நிறைவேற்றுவார். இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம திடமாயிருவோம், நம்ம சோர்ந்து போக மாட்டோம், விரக்தி மாட்டோம். என் கர்த்தர் என் வாழ்க்கை முழுவதும் எழுதி வச்சிட்டார், ஃபியூச்சர் முதற்கொண்டு அவர் எழுதி வச்சிட்டார். இனிமே என்னை குறித்து அவர் யோசித்து இதை எழுத போறது இல்லை, என்ன பண்ணலான்ட்டு ஃபுல்லா எழுதி வச்சிட்டார். அது நிறைவேற போகுது, அதனால நான் கலங்கக்கூடாது. இப்போ எனக்கு அப்பு டவுன் இது எதுவுமே என்னை பாதிக்கக்கூடாது. ஏன்னா என் கர்த்தர் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். என் லைஃப் வந்து ஆல்ரெடி ரிட்டன், அவரே அதை செஞ்சு முடிப்பார். அதே மாதிரி நமக்கு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை யாராலையும் தடை செய்ய முடியாது, யாராலையும் தடை செய்ய முடியாது. அவர் நம்மளுக்கு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அவர் செஞ்சு முடிப்பார். அதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு செய்ய நினைக்கிறது, அவர் நினைக்கிறத போய் யாரும் போய் தடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்க, அட்வைஸ் கவுன்சில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கவுன்சில் பண்ணணும். சும்மா பிளைண்டா கர்த்தர் இருக்கிறாருங்கன்னு ஜென்ரலாக பேசக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் பண்ணணும் அவங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு கிடைக்காம இருக்காங்க. அது கிடைக்காதனால தான் அவங்க தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஊசியில நூல் கோத்தா மாதிரி கவுன்சில் பண்ணணும். யோபு 13:4 பார்த்தீங்கன்னா அவர் யோபு சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள்ன்றார், ஒர்த்லெஸ் பிசிஷியன்ஸ்ன்றாரு, அன்ஃபிட் அவங்க எல்லாம். ஏன்னா என்ன காரியம் என்ன நடந்ததுன்னே தெரியாம யோபுடைய நண்பர்கள்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அது மாதிரி யோபு 16:2 சொல்றாரு பாருங்க, நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்ன்றார், மிஸ்ரபிள் கம்ஃபர்டர். நீ பேசுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இப்படி பேசின பிறகு இன்னும் நான் உடஞ்சு போயிட்டேன்ற மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாது. ரொம்ப கவனமா ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேட்டு, பைபிள்ல இருந்து எதை சொல்லணும் ஆண்டவரே அதை எப்படி சொல்லணும்னு கேட்டு அப்புறம்தான் கவுன்சில் பண்ணணும். நம்மளா இஷ்டம் போல பேசக்கூடாது. அப்ப நம்ம பிரேயர் அதே மாதிரி ஆகணும். இப்போ வந்து ஒரு மத்தியான நேரம் ஒரு வயசான அம்மா, அவங்க வந்து
ப்ரே பண்ணணுன்றாங்க. இன்னொரு எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட நம்பர் வாங்கி ப்ரே பண்ணணுன்றாங்க. அப்போ எனக்கு அவங்க யார் என்னன்னே தெரியாது. அவங்க புதுசு. நீங்கள் நாளைக்கு பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. வயசானவங்கன்னு ஆண்டருக்காக சொல்கிறாரு. சரின்ட்டு நான் அவங்க ப்ரே பண்ணேன். அப்போ ப்ரே பண்ணும்போது அவங்களுக்குள்ள திடன் உண்டாகணும். அவங்களுக்குள்ள வந்து ஐ எம் அலோன்ற ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. நான் தனியாக இருக்கிறேன், எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லைன்னு இருக்கேன். இல்லை, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார்ன்றதை கொண்டாடணும். அப்போ ஆண்டவர் சொல்ல சொல்ல பேசினா தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும், அந்த ஃபேமாக வரணும். அப்போ நம்ம மைண்டில் வருதா, நம்ம இன்ட்யூஷனில் வருதான்னு யோசிக்கணும். மைண்டில் வரதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்ட்யூஷனில் வருதா அப்படின்னு கவனிக்கணும். உள்ளுக்குள்ள ஆவியில் அது வருதா உங்களுக்கு, அதைத்தான் நீங்கள் பேசணும். ஏசாயா 28:29 பாருங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியகரமானவர், செயலில் மகத்துவமானவர், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா அது ஆச்சரியமா இருக்கும்ன்றார். ஆலோசனையில் ஆச்சரியகரமானவர் என்றாரு. எரேமியா 32:19 சொல்றாரு, யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர் அப்படின்றார். யோசனையில் பெரியவர், அவரை மாதிரி யோசிக்க யாராலையும் முடியாது. சங்கீதம் 92:5 இப்படி பார்க்கிறோம், எமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்றார். ஆண்டவர் சொல்லக்கூடிய யோசனை ஆழமா இருக்கும். நம்ம வந்து மரத்தை தான் பார்ப்போம், அவர் வேர்ல இருந்து பார்ப்பாரு. வேர்ல எங்க ரூட் காஸ், அங்க பேசுவார். அதை கரெக்ட் பண்ணா இங்க கரெக்ட் ஆகும்னு பேசுவார். பாசிட்டிவ் திங்கிங் வேற, ஃபெய்த் இன் காட் வேற. அதை புரிஞ்சுக்கிடணும். பாசிட்டிவா பேசணும் செக்குலர் ஃபீல்டில். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்திலிருந்து பேசணும். அதைத்தான் அவங்களுக்கு எம்பசைஸ் பண்ணணும். ஆண்டவருக்குள்ள அவங்க வரணும். வசனத்தின் மூலமாக வரக்கூடிய விசுவாசத்தை தான் பேசணும். கிருபை வேற. ஒரு ஆண்டவர் அறியாதவங்களுக்கு கிருபையா எல்லாத்தையும் செய்வார். ஆனா ஆண்டவர் அறிந்து வந்த பிறகு த்ரூ ஃபெய்த் தான் ஆண்டவர் செய்வார். அப்போ உள்ள கிருபை வேற. இப்போ ஃபெய்த், த்ரூ ஃபெய்த் தான் எதுவுமே பண்ணுவாரு. ஃபெய்த் இல்லாம வெறும் கிரேஸ்ல ஓடிடலான்னு பார்ப்பாங்க, அது நடக்காது. வசனம் இல்லாம ஆண்டவர் இது செய்ய மாட்டார். அவங்க வசனத்துக்குள்ள வந்தா தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை தைரியமா சொல்லணும். நம்ம யாருக்கு கவுன்சில் பண்றோமோ அவங்களுக்கு வந்து he understands my situation, என்னை புரிஞ்சுட்டு இவர் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வரணும். அவங்களுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி, அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை சொல்லி பிரத்யேகமாக ஆண்டவர்களை எப்படி ஆசீர்வச்சிருக்கிறார் அதை சொல்லி அவங்களை வந்து உற்சாகப்படுத்தணும். ஒரு நாளும் ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுக்கக்கூடாது. சும்மா வந்து ஃபால்ஸ் ஸ்கோப் ஒரு நாள் கொடுக்கக்கூடாது. அது இப்போ ஃபால்ஸ் ப்ராஃபஸி ஆயிரும். அது அப்படி ஒரு நாள் பண்ணக்கூடாது. டெம்பரவரி சொல்யூஷன் என்ன, பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன நடந்தது அவங்க வாழ்க்கையில் கடந்த காலத்தில், இப்போ என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் சரியாக சொல்லணும். அவங்க புரிகிற மாதிரி சொல்லணும். அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஏன் எனக்கு இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா அவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஓ இதனாலதான்றதை தெரிஞ்சுக்குவாங்க. அது ஏன் ஆண்டவர் ஏன் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்கிறார், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இல்லை, ஆண்டவர் இதை ஏன் அலோவ் பண்ணினாரு, அது பைபிள்ல இருந்து எடுத்து பேசணும். அப்போதான் அது அத்தன்டிக்காக இருக்கும். நாமளாக பேசக்கூடாது. ஒரு நாள் நாம வேக பேசக்கூடாது. ஒரு ஹாலோவா இருக்கக்கூடாது. ஃபேர்மா இருக்கணும். நம்ம பேசக்கூடியது வந்து ஃபேர்மா இருக்கணும். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்களுக்கு நமக்கு அவங்க வாழ்க்கையை கரெக்டா புரிஞ்சுக்கிடணும். ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படிக்கக்கூடிய பையன், அவன் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு ஒரு ரூம்குள்ளே அடைபட்டு கிடக்கிறான். வருஷங்கள் ஆகுது. எப்பாவது ஒருத்தர் வந்து சாப்பிடுவான், அவ்வளவுதான். அங்க பிரேயருக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போனவங்க என்னன்னா, எங்க எல்லாம் போனவங்க எல்லாருமே வெளியே வந்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி இவங்க பாட்டா பாடுவாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம், அவன் மேல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரை விடுவீங்க விடுவீங்க விடுவீங்கன்னு சொல்லிட்டு டெலிவரன்ஸுக்காக அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு என்னை கூட்டு போனாங்க. நான் ஆண்டவர் நான் மேம்படுத்த சொல்றேன், நான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்றேன். நான் உள்ள போன உடனே எனக்கு சொல்றாரு ஆண்டவர், அங்க அப்பா மேலதான் பிரச்சனைன்றார். பையனுக்கு பிரச்சனை இல்லை, அப்பாட்ட தான் பிரச்சனை. அப்ப அந்த பையன்கிட்ட வந்து நான் போய், அப்பா நான் மாதிரி என் பேர் என்ன பேரு, நான் இந்த மாதிரி இவாஞ்சலிஸ்டா இருக்கேன், நான் ஊழியம் செய்யறேன்ப்பா, உன்கிட்ட பேசணும், வெளியே வாப்பான்னா கதவை திறந்துட்டான். கதவை திறந்து உள்ள போய் உட்காந்துட்டேன். அவன் அவன்கிட்ட உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்டெலிஜென்ட் பர்சன், அவ்வளோ நல்லா படிச்சிருக்கிறான். இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, பேப்பர்ல வந்து
இந்த எம்ப்ளாய்மெண்ட் செக்ஷனை மாத்திரம் வச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்துருவாராம். அதை மட்டும் தான் பார்க்கணுமா, எங்கெங்க வேலை இருக்குதுன்னு அதை பார்த்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணுமா. அதை போட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. உனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிற வாரு, நீ எல்லாம் என்னத்தை படிச்ச, என்னத்தை மார்க் வாங்கி என்னத்துக்கு புரோஜனம். இது சொல்லி 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 அவனுக்கு ஐ எம் அன்ஃபிட், நான் புரோஜனம் இல்லாதவன், நான் புரோஜனம் இல்லாதவன் ஆயிட்டான். நான் உட்கார்ந்து அவன்கிட்ட பேசி ஆண்டவர் என்ன செய்ய முடியும், நீ இல்லை, நீ நீ பண்ண வேண்டியது எங்கெங்க அப்ளை பண்ணுவாங்களா, அப்பா அப்படி பண்றாருன்னு இப்போ வந்து தெரியுது இல்லையா, அதை நீ வந்து இப்போ மைண்ட் பண்ணாத. ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரு. இதே சொல்லு, எங்க அப்பா முன்னாடி என்னை உயர்த்துங்கப்பா. அந்த ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்லயே வெளியே அவன் வந்து வருஷ கணக்காச்சான் வெளியே வந்து. அப்புறமேட்டு அவன் என்ன பண்ணான், அவன் வந்து அவன் போய் ஷேவ் பண்ணி குளிச்சு வந்து அவன் உட்காந்து சாப்பிட்டதை பார்த்தீங்கன்னா அவன் அழுகிறான் சாப்பிடும்போது. ஏன்னா இந்த மாதிரி அவன் சந்தோஷமா சாப்பிட்டதே இல்லையா. உட்காந்து அவன் சாப்பிடும்போது அப்படியே அந்த குடும்பமே அழுது. அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பாட்ட உட்காந்து சொன்னேன், இப்படிலாம் பண்ணக்கூடாது, பிள்ளைய இரிட்டேட் பண்ணிட்டே இருந்திருக்கிறீங்க, அவனை ஹியூமிலேட் பண்ணிட்டே இருந்திருக்கிறீங்க, அவனை தொடர்ந்து நீ வந்து உனக்கு உருப்பட மாட்டேன், நீ இப்போ என்ன, நீ எது எல்லாம் அவன் பாரு வேலைக்கு போயிட்டான், அவன் பாரு அமெரிக்கா போயிட்டான், இப்படியே சொல்லி 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 இவனை வந்து இவனை எவ்வளோத்தோளும் பள்ளத்தள்ளிட்டாங்க. ஆண்டவர் இதுக்கு ஒரு டைம் தான், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தையும் சமயத்தை வச்சிருக்கிறார். அழுதுகிட்டே இருக்க ஒரு காலம் வச்சிருக்க மாட்டாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காலம் வச்சிருக்க மாட்டாரு. அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அப்பும் உண்டு, டவுனும் உண்டு. இதெல்லாம் பைபிள்ல இருந்து அவனுக்கு பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து பேசி இந்த டைம் ஒரு 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 ஸ்பேஸ் பா, நீ வந்து இப்ப நல்ல ஆண்டவரோட கனெக்ட் ஆகிக்கோ, அவனை வயத்துவாரு. எங்கேயோ போயிட்டான் அந்த பையன், இப்ப டாப் லெவல் அவனை ஆண்டவர் தூக்கி போயிட்டார். அந்த ஒரு அவங்க அவங்க அப்பா தான் அவனுக்கு வந்து அந்த பாட்டில் நெக்கு மாதிரி இருந்துட்டு இந்த காருக்கு மாதிரி இருந்து தொடச்சிட்டே இருக்காரு. அதை எடுத்த உடனே வெளியே வந்துட்டான். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மல்கியா கடைசி அதிகாரத்துல கடைசி 2 வசனம் பாத்தீங்கன்னா, எலியாவின் ஆவின்றது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திலும் திருப்பும்படியான அந்த அபிஷேகம் தான் எலியாவுக்குள்ள இருந்தது. எலியா வந்து கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு வந்து பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருக்காரு, பேரண்ட்ஸ் பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிருந்திருக்கிறாரு. இதுதான் யோவான் ஸ்நானவுக்குள்ள இருந்திருக்குது. லூக்கா 1:17 எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானவுக்குள்ள இருந்தது. அந்த இதுதான் ரெட்டிப்பாக எலிசாவுக்குள்ள இருந்திருக்குது. அவங்க கவுன்சிலிங் மினிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த மொட்டை தலையா அவங்க சொன்னது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் போய் அவங்களாம் கவுன்சில் பண்ணது பிடிக்காம, அட்வைஸ் பண்ணது பிடிக்காம தான் இவர் எதிர்த்து இவங்க என்ன பரியாசம் பண்ணியிருக்காங்க. யூத் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அவரு. நம்மளுக்கு எலியானோடனே அக்னியா இறங்கி வருவோம்னா அக்னியா இறங்கி வந்தாருன்னு. எலியாவின் ஆவி என்னன்னா, எலியாவுடைய அனாயிட்டிங் என்னன்னா கவுன்சிலிங் பண்றதுக்கான அனாயிட்டிங். இன்னைக்கு வந்து பிள்ளைகள் வந்து வந்து பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது சொன்னா கேட்க மாட்டான் அப்படித்தான் நினைக்கூடாது. ப்ரே பண்ணும்போது அவனை எதை சிந்திக்க அதை சிந்திக்க வைப்பார், எதை உணரணுமோ அதை உணர வைப்பார், அவனை திருப்புவார். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அதை திருப்புகிறார்னு இருக்குது நீதிமொழிகள் 21:1. அப்ப உங்க பிள்ளையுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புறது கர்த்தருக்கு லேசான காரியம். பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிக்கணும், பிள்ளைகளை வச்சு ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு தெரியணும் என் பெற்றோர் என் மேல கரிசனையா இருக்கிறாங்க, என் மேல பாசமா இருக்கிறாங்கன்னு தெரியணும். ஒரு பையனை கூட்டு வந்தாங்க, 10th படிக்கிற பையன். அவனை கூட்டிட்டு வந்தா அவன் வந்து உள்ளுக்குள்ள வரவே அவன் பயப்படுறான். வெளிச்சமா இருக்குன்றான் வீட்டுக்குள்ள. ஏன்னா அவன் இருட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறான், விர்ச்சுவல் வேர்ல்டுல இருந்திருக்கிறான். எப்படியோ என்னுடைய மெசேஜை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு அவங்க அண்ணன் பார்த்து சொல்லியிருக்கிறான். இவன் தான் பார்த்துருக்கான், இவனும் சொல்லியிருக்கிறான். இவர் பேசுறாரு பாரு எப்படி பேசுறாருன்னே அவங்க அண்ணன் பார்த்து அவங்க அம்மாட்ட சொல்லி பார்த்தா அவங்க அம்மா கவர்மெண்ட்ல பெரிய போஸ்ட்ல இருந்திருக்கிறாங்க. இந்த பையன் வந்து இப்படி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் உட்காந்துருப்பானா அந்த கம்ப்யூட்டர்ல. அவன் வந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு அப்படியே அவ்வளவு காரமா சாப்பிடுவானா. அந்த மாதிரி காரெல்லாம் சாப்பிட முடியாது. குளிக்க மாட்டானா, ட்ரெஸ் மாற்ற மாட்டானா, அப்படியே அதுலயே அடிக்டா இருந்திருக்கிறான். அவனை எப்படியோ கூட்டு வந்துட்டாங்க. வந்தா அவன் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணான். ஏன்னா வேற ஒரு உலகத்துல இருக்கிறான் அவன்.
இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அவ்வளவு பெரிய டாப் போஸ்ட்ல இருந்தவங்க, நல்ல கவர்மெண்ட்ல பெரிய போஸ்ட் அது. இவனை வந்து பண்ணி வாடான்னு சொல்லி இப்படி கூப்பிட்டதுல இவங்க அம்மா பிடிச்சி தள்ளினதுல அவங்க அம்மா விழுந்து கால் உடைஞ்சு ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, எலும்பு உடைஞ்சிருச்சு. இப்படி 3 தடவை ஆயிருக்குது. கடைசியில் கீழே இருக்க விட்ட வாடகை கொடுக்க முடியலையா, ஏன்னா இவன் கத்துன்னு கத்துவானா. அதனால யாருக்கும் வாடகை கொடுக்காம போய் இவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த அம்மா இவங்க கூடயே இருந்துட்டு எவ்வளோ ஒரு ஒரு டேஞ்சருக்குள்ள போயிட்டாங்க பாருங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளை காரணம் யாரும் தாய் தான். அது சாப்பிடும், அப்பதான் சாப்பிடும். இந்தா செல்போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடும், இந்தான்னு கொடுத்த வேண்டியது. யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸை பேசும்போது இந்தா அந்த செல்போனில் பாரு விளையாட வேண்டியது. அப்படியே என்ன பண்ணி இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் போயிருச்சு. ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ஏர்லி மார்னிங் தான் எந்திரிக்கணும். நீதிமொழி 31 அதிகாரத்தில் அந்த ஒரு வசனம் தான் தெரியும். அவளுடைய இது குணசாலியான ஸ்திரீ அவருடைய விலை வந்து மதிப்பு வந்து முத்துக்களை பார்க்கல விலையேறப்பட்டது. அதுக்கு பின்னாடி பார்க்கணும், இருட்டோடே எழுந்தாள்னு இருக்கும். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய விளக்கு அணிந்த பிறகு கடைசியாக அவளுடைய விளக்கு அணிந்தது என்று இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இருந்து பழக்கி காமிக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கும் சொல்ல முடியும். எல்லாரும் எழும்புறது 7 மணிக்கு எழும்புனா அப்புறம் என்னத்துல இருக்கும்? அந்த குடும்பமும் லேட்டாக தான் எந்திரிக்கும். அப்புறம் வாழ்க்கையில லேட்டாக தான் எந்திரிச்சு போகும். அப்படி இருக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பழகணும். அப்பதான் பிள்ளைகள் எழுப்ப முடியும். பிள்ளைகள் அப்ப தாய் வந்து தனியா ஜெபிக்கிறத பார்க்கணும். தாயும் தகப்பனும் தனியா ஜெபிக்கிறத பார்க்கணும். தனியா பைபிள் படிக்கிறத பார்க்கணும். அப்ப பிள்ளைகளுக்கும் அது பேசும். உங்க வாழ்க்கை பேசும். நீங்க வாய் விட்டு பேச தேவையில்லை. முன் உதாரணமாக காமிக்கணும். எப்பயுமே ஆக்டிவா இருந்து பார்க்கணும். நல்ல பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அதுல இருக்கிற வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை அந்த வார்த்தையில தான் இருக்குது. அது உங்களை தூக்கி நிறுத்தும். இந்த சில பேர் இம்ப்ளாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருப்பான். சில பசங்க ஐம் அன்ஃபிட்வானு. இல்லை அப்படி சொல்லாத. கர்த்தர் உன்னை மேன்மையாக படைச்சிருக்கிறார். யோசேப்பை மாதிரி, தானியேலை மாதிரி உன்னை படைச்சிருக்கிறார். உன்னை உயர்த்துவார் அவர். நீ கர்த்தருக்கு எதிராக பேசாத. கர்த்தர் உன்னை நல்லா படைச்சிருக்காரு, நன்றாக படைச்சிருக்காருன்னு சொல்ல வைக்கணும். நம்மளுக்கு எதிராக சூனியம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிசாசுடைய போராட்டம் இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்ளணும். நம்ம ஜெபத்தினால, வேதத்தின் வசனத்தினால மேற்கொள்ளணும். நம்ம பிளைண்ட் ஃபெய்த்னால மேற்கொள்ள முடியாது. வேதத்தை படிக்காம ஜெபிக்காம ஒருத்தன் விசுவாசத்தை பேசுறான்னா அது விசுவாசமே கிடையாது. அது சும்மா மனசு பேசுது. அவன் உள்ள இருந்து பேசுறானா கிடையாது, வாய் பேசுது. அது விசுவாசமே கிடையாது. அவரான பையனோட ஒரு பழக்கம் வருதா பிள்ளைக்கு, அதை சொல்லி காமிக்கணும். இந்த மாதிரி இது வேண்டாம், அசோசியேஷன் வேண்டாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேண்டாம்னு சொல்லணும். அப்போ நீங்கள் க்ளோஸாக பழகினாதான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தனிமை, ஒரு நாள் தனிமையாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளை தனியாக இருக்க விடக்கூடாது. பிள்ளைகள் அப்படியே தனிச்சிருந்துச்சுன்னா அப்படியே அது ஐசோலேட் ஆயிரும். உள்ளுக்குள்ள ஐசோலேட் ஆயிரும். ஸ்பிரிட் ஐசோலேட் ஆயிரும் கடைசிக்கு. அது அப்புறம் அதுலேருந்து வெளியே கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். சில மாதங்கள், சில வருடங்களாக அப்படி இருந்தாங்கன்னா அப்படியே ஐசோலேட் ஆயிடுவாங்க. அது விடக்கூடாது. நம்ம என்ன இருக்குது, வாட் வி ஹேவ், அதுல சந்தோஷமா இருக்கணும். வாட் வி டோன்ட் ஹேவ் இல்ல, வாட் வி ஹேவ், நான் எனக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை பார்க்கணும். என்ன நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தங்களை ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். பிள்ளைகள் தான் ஃபியூச்சர். அதனால நீங்க தான் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே. நீங்க உங்களை படிச்சிருக்கிற எல்லா படிப்பும் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கதான். உங்க பிள்ளைகளை படிக்க வச்சு மேல தூக்கி நிறுத்தணும். பிள்ளைகள் தூக்கி பிரகாசமா வரும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சும்மா ஒரு பையன்ட்ட சொன்னேன், வாலிப பையன்ட்ட, அவன் 9th படிக்கிற பையன்ட்ட, நீ வந்து ஒரு பெரிய IPS ஆபீசர் ஆனா எப்படி யோசித்து பாருன்னு. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், இந்த ஏரியாவுக்கு நீ தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ACPன்னா அப்படி இருக்கும். உனக்குன்னு ஒரு வண்டி கொடுத்துருவாங்க, மேல ஒரு பைலட் லேம்ப் இருக்கும். நீ வந்து இறங்கினேன்னா எப்படி, உங்க அம்மா எப்படி வருவாங்கன்னு கேட்டேன். உங்க அம்மா நடந்தா வருவாங்கன்னு கேட்டேன். உன் பக்கத்துல உட்கார வச்சு ACPயுடைய அம்மான்னு வந்து இறங்கினா எப்படி இருக்கும்ட்டு. அப்ப அந்த பையனுக்குள்ள ஆசை வந்துருச்சு, நம்ம ACP ஆகணும். நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவனு சொல்லி கொடுத்தேன், நீ வந்து 10th வரைக்கும் படிச்சேன்னா ஒரு கான்ஸ்டபிளா போவ, அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளாவ, ரைட்டராவ, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டராவ, அதுல ரிட்டையர்ட் ஆயிடுவ. அதே இது நீ IPS படிச்சேன்னு வை, கஷ்டப்பட்டா நீ வந்து நேரடியா ACP ஆயிடுவேன். ACP ஆகி DCP ஆகி DIG IG DGPன்னு ஆயிடுவேன், டைரக்டர் ஜெனரல் போலீஸ்னு ஆயிடுவேன். நீ படிச்சேன்னா மேல வருவேன். அவன் வாழ்க்கை அந்த ஆட்டிடியூடே மாறிடுச்சு. சும்மா வந்து எய்ம் ஹை, நீ பெருசா பாரு, பெருசா நினை அப்படின்றது. உன் ட்ரீம் பிக்கா இருக்கட்டும், பெரிய டிஷர்ட் எழுதிட்டு போறது பெருசு இல்லை. நம்ம சொல்லி கொடுக்கணும்.
நல்ல உன் தரிசனம் என்ன, நீ என்னவாக போற, அது பாரு, இப்படி இந்த ரூட்ல போனாதான் நீ பெருசா வர முடியும் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெஸ்ட் டீச்சர்ன்றது ஒரு தாய் தான். நல்லா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தேவை எல்லாருக்குமே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி இன்னைக்கு எல்லாருக்குமே தேவையா இருக்கு. ஒரு ஆலோசனை ஊழியம்ன்றது நம்ம நமக்கு ஆலோசனை தேவையா இருக்கு, மற்றவங்களுக்கும், முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லெவல்லையே தேவைன்றாங்க. சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக பேசுகிறாங்க. அதுதான் அந்த மினிஸ்ட்ரு, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி பிள்ளைங்க செல்ஃபோனில் இருந்து புஸ்தகம் படிக்கிற பழக்கத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றதுக்காக நிறைய காரியங்கள் செய்கிறோம். எல்லா ஸ்கூலில் இருக்க லைப்ரரியை நாங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், புக்கு லைப்ரரியை. எனக்கா நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் படிக்கும்போது ஸ்கூல்ல எல்லாம் ஒரு பீரியட் லைப்ரரி பீரியட்னே இருக்கும். அந்த 1 hour நாங்கள் போய் லைப்ரரியில் போய் புக் எடுத்து படிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் வரும்போது 9th அந்த லெவலுக்கு வரும்போது ஒரு புக்கை எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். ஒரு கார்டு போட்டு கொடுப்பாங்க, லைப்ரரி கார்டு, ஒரு பணம் கட்டணும். அதில் போய் புக் எடுத்து படிச்சுட்டு நாங்கள் 2 நாளில் 3 நாள் டைம் ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்த புக் எடுத்து படிக்கலாம். அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஹேபிட்டெல்லாம் கொண்டு வாங்க. பிள்ளைகளை நல்லா புக்கு படிக்க வைங்க. நீங்கள் படிக்கிறத ஷேர் பண்ணுங்க அந்த பிள்ளைகளோட. நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு அது அவங்களுக்குள்ள ஆழமாக பதியும். தாய் மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது வேற யாராலையும் முடியாது. நீ சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த சொல்லுவாங்கல்ல, பச்சை மரத்தில் அடித்த ஆணி மாதிரின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாய் தான் பெஸ்ட் டீச்சர். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுல தான் இருக்குது. பின்னாடி என் பிள்ளை அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான்னா, த மிஸ்டேக் இஸ் நாட் வித் அ சைல்டு, இட் இஸ் வித் யூ ஒன்லி. பிள்ளைகள் நீங்கள் அவங்க பிள்ளைகளோட கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு உயிருள்ள ஒரு அம்மாவோட அந்த பிள்ளைகள் இருக்கிறத விரும்புவாங்க. உயிர் இல்லாத இந்த செல்ஃபோனோட இருக்கிறத விட உயிருள்ள ஒரு அம்மாவோட இருக்கிறத அவங்க விரும்புவாங்க. செல்ஃபோன் அவங்களை அன்பு செலுத்துமா? கிடையாது.